இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் தெரிந்து கொள்ளப்பட்டு மீட்டு ரட்சிக்கப்பட்ட இறைமக்களே, உங்கள் அனைவரையும் நான் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இந்த நாளிலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளின் இறைவசன தியான செய்தியாக நான் நேற்றைய தினத்தில் கூறியிருந்தபடியே, ஆரோனுடைய குடும்பத்தாரே, கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லுங்கள். கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளதென்று ஆரோனுடைய குடும்பத்தார் சொல்வார்களாக என்கிற அந்த தலையங்கத்தின் 2ஆம் பகுதியை இன்றைய தினத்தில் நான் அதே 118ஆம் சங்கீதம் 4 முதல் 8 வரையான வசனங்களின் வாயிலாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். நேற்றைய தினத்தில் அந்த செய்தியினுடைய முதல் பகுதியாக 118ஆம் சங்கீதம் 1 முதல் 3 வரையான வசனங்களை வைத்து, ஏன் ஆரோன் குடும்பத்தார் கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லி அவரை துதிக்க கடவர்கள் என்று பிரத்யேகமாக அங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து, ஆரோன் குடும்பத்தார் லேவி கோத்திரத்தை சார்ந்தவர்கள், அதற்கான சில காரணங்களை நான் உங்களோடு சுட்டிக்காட்டினேன். சுமார் 3 சாபங்கள் முதல் 3 கோத்திரத்தார் மேல் இருப்பதை குறித்து, அந்த சாபங்களும் பாவங்களும் விலக்கப்பட வேண்டுமென்றால் ரூபன் கோத்திரத்தார், சிமியோன் கோத்திரத்தார், லேவி கோத்திரத்தாருக்கு மறுக்கப்பட்ட மேன்மைகள், ஆசீர்வாதங்களை அந்த 3 கோத்திரத்தார்களும் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் என்னென்ன சாபங்கள், என்னென்ன பாவங்கள் இந்த 3 கோத்திரத்தார் மேலும் இருந்து விலக்கப்பட வேண்டும், அது எப்பொழுது விலக்கப்படும் என்பதை குறித்து ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தில் இருந்தும் சமாதான கர்த்தர் வருமளவும் இந்த சாபங்கள் ரூபன், சிமியோன், லேவி கோத்திரத்தார் ஆகிய 3 கோத்திரத்தின் மேலிருந்தும், தாவீது யூதா கோத்திரத்தின் தாவீது குடும்பத்தார் மேலிருந்தும், லேவி கோத்திரத்தின் ஆரோனுடைய குடும்பத்தார் பிரதான ஆசாரியனாகிய ஆசாரிய வம்சத்தின் மேலிருந்தும் விலக்கப்படுவதில்லை என்பதை குறித்து, அதற்கான காரண காரியங்களை நான் உங்களோடு, அவர்கள் மேலிருக்கிற அந்த சாபங்களுக்கான காரணங்கள் என்ன, அந்த சாபங்கள் என்ன என்பதை குறித்து விவரித்தேன். அதோடு கூட தேவனாகிய கர்த்தர், பிரபஞ்சத்தின் தேவனாகிய கர்த்தர் வானாதி வானங்களையும் வான மண்டலங்களையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் காணப்படுகிறவைகளையும் காணப்படாதவைகளையும் படைத்து பரிபாலித்து ஆண்டு வழி நடத்தி வருகிற சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட யாக்கோபின் மூலமாக இந்த 3 கோத்திரத்தாருக்கும் கொடுத்த சாபங்களையும், சாத்தானுக்கு தேவனுக்கு சத்துருவாய் இருக்கிற, கிறிஸ்துவின் எதிராளியாய் இருக்கிற சாத்தானுக்கு கொடுத்த சேலஞ்ச், உன்னால் முடிந்தால், உன்னால் கூடுமானால் வானத்துக்கும் பூமிக்கும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பகலுக்கும் இரவுக்கும் நான் நியமித்த நியமங்களை, விதி பிரமாணங்களை உன்னால் மாற்றக்கூடுமானால், உன்னால் நான் தெரிந்து கொண்ட இந்த 2 வம்சங்களையும் இஸ்ரவேலின் குடும்பத்தின் மேல் ராஜாவாக இருக்கும்படி தாவீது குடும்பத்தாருக்கு புத்திரபாக்கியம் இல்லாமல் போகும். 2வது, நாள்தோறும் தகன பலியிட்டு போஜன பலி செலுத்தி எனக்கு முன்பாக, தேவனாகிய கர்த்தராகிய எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் ஆசாரியருக்கு இல்லாமல் போகும்படி செய்வே. செய்யக்கூடுமானால், உன்னால், சாத்தானால் கூடுமானால்
இந்த இரண்டு வம்சங்களையும் உன்னால் அழித்து போடக்கூடுமானால் நான் இந்த வம்சத்தை அழித்து போடுவேன் என்று சொல்கிறார். அதற்கு நிபந்தனையாக அந்த பகடையாட்டம் என்று சொல்வார்கள், அல்லது சூதாட்டம் என்று சொல்வார்கள். சூதாட்ட பொருளாக தாவீது குடும்பத்தாரையும் யூதா கோத்திரத்து ராஜாதிபத்தியத்தை பெற்றுக்கொண்ட யூதா கோத்திரத்து தாவீது குடும்பத்தாரையும் அரச குடும்பத்தையும் லேவி கோத்திரத்தினுடைய ஆசாரிய வம்சத்தையும் அங்கே பகடை காய்களாக வைத்திருக்கிறார், சூதாட்ட பொருளாக வைத்திருக்கிறார், சாத்தானுடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். தாவீது குடும்பத்தையும் அரச வம்சம், இஸ்ரவேலிலே அரச வம்சம் இல்லாமல் போகும்படி செய்ய தாவீது குடும்பத்தாரை ஒரு பகடைக்காயாக சூதாட்ட பொருளாக சாத்தானுடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். நாள்தோறும் தகன பலியிட்டு போஜன பலி செலுத்தி தேவனுக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் பிரதான ஆசாரியன் என்றொருவன் லேவி புத்திரரில் இல்லாமல் போகும்படிக்கு லேவி குடும்பத்தின் ஆசாரிய பிரதான ஆசாரியன் ஆகிய ஆரோனுடைய குடும்பத்தாரை சாத்தானுடைய கையிலே கொடுத்திருக்கிறார். இந்த இரண்டு வம்சங்களையும் அழித்து போடுவதற்கு சாத்தானும் அவனை சார்ந்த, அவனை கடவுள் என்று, சாத்தானை பிசாசை கடவுள் என்று நம்புகிற இந்த பூமியின் சகல மக்களினங்களும் சகல ஜாதிகளும், ஏன் இஸ்ரவேலிலும் ஒரு பகுதியினர், ஒரு பெரும் பகுதியினர், இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களிலும் ஒரு பெரும் பகுதியினர், லேவி கோத்திரத்து ஆசாரிய வம்சத்திலும் ஒரு பெரும் பகுதியினர் சாத்தானை தங்கள் தெய்வமாக கொண்டு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டு வம்சங்களையும், தாவீது இஸ்ரவேலின் அரச குடும்பமாகிய அரச வம்சமாகிய தாவீது குடும்பத்தையும், இஸ்ரவேலின் தேவனுடைய சொந்த ஜனமாக தேவனுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரிய வம்சத்தையும் அழித்து ஒழித்து போடுவதற்காக கங்கணம் கட்டுகிறார்கள். எல்லாரும் கூடி கலந்திருக்கிறார்கள், சகல ஜாதிகளும் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? எரேமியா 33ஆம் அதிகாரத்திலே இந்த இரண்டு வம்சமும் ஒரு ஜாதி என்று எண்ணப்படக்கூடாதபடிக்கு இதை ஒழித்து கட்ட வேண்டும். இது எந்த ஜாதிகளிலும் உட்படாத ஒரு இனம், ஒரு வம்சம். ஏன்? தேவனுக்கென்று பிரத்யேகமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வம்சம், தேவ சமூகத்தில் நிற்பதற்காக, தேவனுடைய பிரதிநிதித்துவ அதிபதிகளாக, தேவனுக்காக பூமியின் ஜனங்களை ஆளுகை செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட குடும்பம் தாவீது குடும்பம், அரச வம்சமாகிய தாவீது குடும்பம். தேவனுக்கு பதிலாக ஜனங்களை ஆளுகை செய்வதற்கு, தேவனுக்கு பிரதிநிதியாக அரச வம்சத்தில் இருந்து ஒருவன் எடுக்கப்பட வேண்டும் அரசனாக. அதற்காக தாவீது குடும்பம் தெரிந்து கொள்ளப்பட்டது. தேவனுக்கு முன்பாக நிற்கிற, தேவனுக்கு முன்பாக, ஜனங்களுக்காக தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஆசாரிய வம்சம், தேவனிடத்தில் பரிந்து பேசி தேவனிடத்தில் கேட்டு ஜனங்களுக்கு தெரியப்படுத்துகிற, ஜனங்களுக்காக தேவ சமூகத்திலே மன்றாடுகிற, பலி செலுத்துகிற ஒரு குடும்பம், ஆசாரிய குடும்பம். இந்த இரண்டு குடும்பமும் தேவ சமூகத்திலே தேவனுக்குரியவைகளாக தெரிந்து கொள்ளப்பட்டது. இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து ஜாதிகளிலும் பிரதானமான தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட வம்சம் இந்த இரண்டு வம்சங்களும். அவர்கள் தேவனுக்குரியவர்கள், தேவனுக்காக, மனிதர்களுக்காக தேவ சமூகத்திலே நிற்கிறவர்கள். இந்த இரண்டு வம்சத்தையும் அழித்து ஒழித்துவிட பூமியின் சகல ஜாதிகளும், தோராயமாக எனக்கு தெரிந்த வரையில் 4600 ஜாதிகள் இந்த உலகத்தில் இருக்கிறது. அனைத்து ஜாதிகளும் இந்த இரண்டு வம்சத்தையும், இந்த 4600 ஜாதிகளுக்குள்ளும் இவர்கள் உட்பட்டவர்கள் அல்ல, இவர்கள் வேறு, இவர்கள் தேவனுக்குரியவர்கள். ஆகவே தேவனுக்குரிய ஒரு ஜாதி இங்கே இருக்கக்கூடாது என்று சொல்லி அவர்களை அழித்தொழிக்க கங்கணம் கட்டுகிறார்கள். தேவனே இந்த இரண்டு வம்சத்தையும் சாத்தானுடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார்.
பகடைக்காய்களாக சாத்தான் இந்த இரண்டு குடும்பத்தையும் உருட்டி கொண்டிருக்கிறான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே தேவனுடைய கரத்திலே இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் சாத்தானுடைய கரத்திலே பகடைக்காய்களாக உருட்டப்படுகிறார்கள் என்றால் தேவனே அந்த சேலஞ்சை கொடுத்திருக்கிறார், அந்த சவாலை விட்டிருக்கிறார். உன்னால் சாத்தானை தெய்வம் என்று பின்பற்றுகிற இந்த பூமியின் ஜனக்கூட்டங்களால், மக்களினங்களால், ஜாதிகளால் இந்த இரண்டு வம்சத்தையும் அழிக்க கூடுமானால் அழித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். அதற்குத்தான் வானத்தையும் பூமியையும், சூரியனையும் சந்திரனையும், பகலுக்கும் இரவுக்கும் சாட்சி வைத்திருக்கிறார். இதை உங்களால் மாற்றக்கூடுமானால், பகலில் கிழக்கிலே உதிக்கிற சூரியனை உங்களால் மாலையில் அல்லது ராத்திரியிலே மேற்கிலே உதிக்க செய்ய முடியுமானால், மாலையில் மேற்கிலே உதயமாகிற சந்திரனை உங்களால் காலையில் கிழக்கிலே உதிக்க செய்யக்கூடுமானால், இந்த இரண்டு வம்சங்களையும் சாத்தான் அழித்து விடுவான். சாத்தான் அழிப்பதற்கு நான் கொடுக்க மாட்டேன், ஆனால் நானே அந்த வம்சத்தை அழித்து விடுவேன் என்று சொல்லுகிறார். அது உன்னால் சாத்தானால் கூடுமானால், சாத்தானால் கூடுமா? தேவனே தம்முடைய ஊழியக்காரர்களையும், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரர்கள், இங்கு காணிக்க பிச்சை எடுக்கிற பம்பயம், வழிப்போக்கே, மந்திரவாதி, குறி சொல்றவன், தீர்க்கதரிசி, கூலிக்கு ஜபிக்கிறவன், கை கூலிக்கு குறி சொல்கிறவன், சத்தவரிடத்துல குறி கேட்கிறவன், இந்த ஊழியக்காரர்கள் அல்ல. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரர்கள், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்டு ரட்சிக்கப்பட்ட ஊழியக்காரர்கள், அவர்கள் தான் சாத்தானுடைய கையிலே பகடைகளாய் இருக்கிறார்கள். பகடைக்காய்களாய் அந்த சூதாட்டத்திலே பகடைக்காய்களாய் உருட்டப்படுகிறார்கள். இந்த கள்ள பிரசங்கிகள் அல்ல, கள்ள போதகர்கள் அல்ல, கள்ள தீர்க்கதரிசிகள் அல்ல, கள்ள பரிசுத்தவான்கள் அல்ல, கள்ள தேவனுடைய மனுஷர்கள் அல்ல. அவர்கள் தான் இங்க ஏராளம். உங்களுக்கு அவங்கள தான் தெரியும். பூமியின் கிறிஸ்தவர்களே, நீங்கள் தெரிந்திருக்கிற, நீங்கள் அறிந்திருக்கிற உங்கள் போதகர்களும், உங்கள் பாஸ்டர்ஸும், உங்கள் ஊழியக்காரர்களும், உங்கள் தீர்க்கதரிசிகளும், உங்கள் அப்போஸ்தலர்களும், உங்கள் பரிசுத்தவான்களும், உங்கள் தேவனுடைய மனுஷர்களும் அல்ல. இவர்கள் சாத்தானுடைய வாய்கள், சாத்தானுடைய கூலிப்படைகள், தேவ ஜனங்களை வேட்டையாடுகிற வேட்டை நாய்கள், சாத்தானுக்கு விற்று போடுகிற கூலிப்படைகள். இவர்கள் அல்ல சாத்தானுடைய கையிலே பகடைக்காய்களாய் உருட்டப்படுகிறவர்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்டு ரட்சிக்கப்பட்டவர்களும், இஸ்ரவேலின் கோத்திரங்களிலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை நேற்றைய தினத்திலே நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இதன் வெளிப்பாடு அந்த சாபங்களும் பாவங்களும் சமாதான கர்த்தர் வருகிற போது அது ரூபன் கோத்திரத்தின் மேலிருந்தும், சிமியோன் கோத்திரத்தின் மேலிருந்தும், லேவி கோத்திரத்தின் மேலிருந்தும், தாவீது குடும்பத்தின் மேலிருந்தும், ஆரோனுடைய குடும்பத்தார் மேலிருந்தும் அகற்றப்படும் அப்போது இந்த வசனம் நிறைவேறும். 118 சங்கீதம் 3 வசனம், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக. அந்த நாட்கள் வந்திருக்கிறது. ரூபன் குடும்பத்தார் மேலிருந்த சாபம், அவன் மேன்மை அடைய மாட்டான் என்று சொல்லப்பட்ட சாபம், அவனுடைய கோத்திர அந்தஸ்து 2ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்ட சாபம், அவனுடைய ராஜரீக அந்தஸ்து 2ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்ட சாபம், அவனுடைய ஆசாரியத்துவ அந்தஸ்து 2ஆம் இடத்திற்கு 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்ட சாபம், அவனுடைய ராஜரீக அந்தஸ்து 4ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்ட அந்தஸ்து, அவனுடைய கோத்திர அந்தஸ்து, தலைமகன் அந்தஸ்து 2ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்ட சாபம். இவைகள் அனைத்தும் இந்த காலகட்டத்திலே விடுவிக்கப்படுகிறது, நீக்கப்படுகிறது. ஏனெனில் சமாதான கர்த்தராக கலகங்களும் குழப்பங்களும் ஆபத்துக்களும் நிர்மூலங்களும் உபத்திரவங்களும் கொடிய உபத்திரவங்களும் கடந்து வந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே தெரிந்து கொள்ளப்பட்ட இறைமக்களின் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும்.
அங்கே சமாதானம், அவர்கள் நடுவிலே சமாதானம் இருக்கும். தேவ ஜனங்களின் நடுவிலே சமாதானம் செயல்படத்தக்கதாக சமாதான கர்த்தர் தேவ ஜனங்களுக்காக இறங்கி வருகிறார். அங்கே அதனால் தான் சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு விலகுவதில்லை, நியாயப்பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதில்லை என்று ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்திலே கூறப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை நிறைவேறப் போகிறது. ஆகவே ஆரோனுடைய குடும்பத்தார்களே, தேவனுடைய ஊழியக்காரர்களாக தெரிந்து கொள்ளப்படுகின்ற லேவி குடும்பத்தார்களே, ராஜரீக ஆசாரிய வம்சமாய் தெரிந்து கொள்ளப்பட போகிற ரூபன், சிமியோன், லேவி கோத்திரத்தார்களே, தேவனுடைய ஜனங்களே, கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளதென்று ஸ்தோத்தரியுங்கள், அவரை மேன்மைப்படுத்துங்கள். உங்களை அல்ல, ஊழியக்காரர்களை அல்ல, ராஜாக்களை அல்ல, குறி சொல்லுகிறவர்களை அல்ல, உங்களுக்காக ஜெபிக்கிறவர்களை அல்ல, கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தருக்கு உங்கள் துதிகளை ஏறெடுத்து படையுங்கள். அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை துதியுங்கள் என்று சொல்கிறார். ஆரோனுடைய குடும்பத்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக. 4ஆம் வசனம் இன்றைய செய்திக்கான அடிப்படை முதல் வசனம். அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. இவைகள் அனைத்தையும், வேதாகம சாபங்கள் அனைத்தையும் தேவன் தம்முடைய ஜனத்தை விட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடைய ஜனத்தை விட்டு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்டு ரட்சிக்கப்பட போகிற ஜனங்களை விட்டு விலக்க போகிறபடினால், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, நீங்கள் அனைவரும் அவருடைய கிருபை என்றும் உள்ளதென்று சொல்ல கடவர்கள். அதாவது அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. சொல்வீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும்? உங்கள் மேல் இருக்கிற சாபங்கள், பாவங்கள் பரிகரிக்கப்பட்டு நீங்கள் மேன்மை தங்கிய மக்களாய், தேவனுடைய மகிமை விளங்கும் பாத்திரங்களாய் நீங்கள் மாற்றப்பட போகிறதற்காய் கர்த்தரை துதிக்க வேண்டும். கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளதென்று சொல்ல வேண்டும். அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஏன் நாம் தேவ கிருபையை பெறுவதற்கு, இறை இரக்கத்தை பெறுவதற்கு தகுதியற்றவர்களாய் தேவனாலே சபிக்கப்பட்டோம், புறம்பே தள்ளப்பட்டோம், சிதறடிக்கப்பட்டோம், இந்த பூமியின் மக்களினங்களின் மத்தியிலே பிரித்தாளப்பட்டிருக்கிறோம், தூசிக்கப்படுகிறோம். தேவ ஜனங்கள் என்பதற்காக, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த ஜாதி என்பதற்காக நாம் கேவலப்படுத்தப்படுகிறோம், அவமானப்படுத்தப்படுகிறோம், தூசிக்கப்படுகிறோம். ஆகையால் இந்த சாபங்களும், பாவங்களும், தூஷணங்களும், அவமானங்களும், துன்பங்களும், உபத்திரவங்களும் நம்மை விட்டு விலக்கப்படுவதற்காய் நாம் அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். 5ஆம் வசனம், நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். ஆம், உடனிருக்கிறவர்களால், நண்பர்களால், உறவினர்களால், உற்றார்களால், ஜன பந்துக்களால், ஊராரால், உலகத்தாரால், சகல ஜாதிகளாலும் பகைக்கப்படுகிறோம், நெருக்கப்படுகிறோம், ஒடுக்கப்படுகிறோம், நிர்மூலமாக்கப்படுகிறோம், கொடிய உபத்திரவங்களுக்கு உள்ளாக்கப்படுகிறோம், காரணமின்றி பகைக்கப்படுகிறோம், காரணமின்றி துன்புறுத்தப்படுகிறோம். ஆகையால் இவைகளிலிருந்து, இப்படிப்பட்ட இடுக்கண்கள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள், இக்கட்டுகளில் இருந்து நமக்கு உதவி செய்கிறவர்கள் எவரும் இருக்க முடியாது. ஏன்னா சகல ஜாதிகளும் நமக்கு விரோதமாக எழும்பிக் கொள்வார்கள், கூடிக்கொள்வார்கள். உடனிருக்கிறவர்களும் அவர்களுக்கு நம்மை காட்டிக் கொடுப்பார்கள். உற்ற நண்பர்களாக இருப்பார்கள், உற்ற உறவினர்களாக இருப்பார்கள், உடன் பிறந்த சகோதரர்களாக இருப்பார்கள், குடும்பத்தில் ஒருவராக இருப்பார்கள். ஆனால் சில மேன்மைகளை தங்களுக்கு அபகரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்மை சூழ்ந்து கொள்ளுகிற சத்துருக்களுக்கு
நம்மை காட்டிக் கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள். உன் வீட்டாரே உனக்கு சத்து. யார் இந்த கூட்டத்தில் முதல் பங்கு வகிப்பார்கள்? உங்கள் வீட்டில் இருக்கிறவர்களே உங்களுக்கு எதிராக எழும்பி உங்கள் சத்துருக்களுக்கு, அவர்களுக்கும் சத்துருக்கள் தான், அவர்களோடு கைகோர்த்து கொண்டு சத்துருவுக்கு சத்துரு, பகைவனுக்கு பகைவன், எதிரிக்கு எதிரி பகைவன் இல்லையா? எதிரிக்கு எதிரி நண்பன். தங்களுக்கும் எதிரி உங்களுக்கும் எதிரியாகிய அந்த சத்துருக்களோடு கைகோர்த்து கொண்டு உங்களை காட்டிக் கொடுக்கிறவர்கள் உங்களோடு இருக்கிறவர்கள். உங்கள் வீட்டாரில் யாரேனும் ஒருவர், யாரென்று சொல்ல மாட்டேன், யாரேனும் ஒருவர், இந்த இரத்த பந்தங்களில் சிலர், உங்களோடு உடன் இருக்கிறவர்களில் சிலர். அந்த வார்த்தையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. சத்துரு வெளியேந்து வரமாட்டான், அதை புரிந்து கொள்ளுங்கள். சத்துரு வெளியேந்து வரமாட்டான். உங்க வீட்டாரே உங்களை காட்டிக் கொடுப்பார்கள். தகப்பன் மனைவிக்கு பிள்ளைக்கு விரோதமாகவும், பிள்ளைகள் தகப்பனுக்கு விரோதமாகவும், மகள்கள் மருமகள் மாமியாருக்கு விரோதமாகவும், மாமியார் மருமகளுக்கு விரோதமாகவும் எழும்புவார்கள். உங்கள் வீட்டாரே உங்கள் சத்துரு. அதுக்கு அடுத்தபடியா உங்களுக்கு உயிருக்குயிரான தோழர்கள் இருப்பார்கள், நண்பர்கள், துரோகிகளாய் இருப்பார்கள். உயிரையும் கொடுக்க தயங்காதவனை போல காண்பித்துக் கொள்வார்கள். ஆனால் சமயம் வரும்போது அவன் புறஜாதியானாக இருப்பான், உங்கள் ஜாதியானாக இருக்க மாட்டான். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாக இருக்க மாட்டான். உங்கள் நண்பன், உங்கள் உயிருக்குயிரான தோழன், அவனுடைய புறஜாதி ரத்தம், அவனிடத்தில் அவனுடைய சரீரத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற சத்ருவின் ரத்தம் உன்னை காட்டிக் கொடுக்கும், உன்னை கூட்டிக் கொடுக்கும். அவன் உனக்கு துரோகியாக இருப்பான், அவனே உனக்கு சதி செய்வான். அதை புரிந்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட நேரத்தில், நெருக்கங்களில், இடுக்கண்களில், இக்கட்டுகளில், மிகுந்த உபத்திரவங்களில், மிகுந்த துன்பங்களில், மிகுந்த ஆபத்துகளில் நீங்கள் இருக்கும்போது கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், அவரே உங்கள் சகாயர். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், அந்த சங்கீதத்தை 118ஆம் சங்கீதத்தை எழுதின அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், கர்த்தர் என்னை கூப்பிட்டேன், என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். அதாவது தன் சத்துருக்களை, அவனுடைய ஆபத்துக்களை, அவனுக்கு நேரிட்ட ஆபத்துக்கள், சதிமோசங்கள், துன்பங்கள், இக்கட்டுகள், வியாதிகள், துன்பங்கள், மரணக்கண்ணிகள், துரோகங்கள் அனைத்திலும் இருந்து அவனை மீட்டு ரட்சித்து அவனை விசாலத்திலே, அதாவது எந்த சமாதானமான வாழ்க்கைக்கு நேராக அவனை மீட்டு ரட்சித்தார். விசாலத்திலே எந்த பிரச்சனையும் இல்லாத சமாதானமான ஒரு வாழ்வை அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவர்தான் சமாதான கர்த்தர். அதாவது உதவியற்ற நிலையிலே கர்த்தரே உதவியாளராக வந்து உன்னை மீட்டு ரட்சிக்கிறார் என்றால் அது ஊழியக்காரனுடைய ஜபத்தினால் அல்ல, உன்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து நீ தேவனை நோக்கி கெஞ்சி மன்றாடுகிற, அவரை நோக்கி கூப்பிடுகிற அந்த சத்தம் அவருடைய செவிகளிலே எட்டுகிறபடியினால் அவரே ஆழத்தில் இருந்த, இக்கட்டில் இருந்த, சதிமோசங்களில் சிக்கியிருந்த உன்னை மீட்டு ரட்சித்து விசாலத்திலே, வெளிச்சத்திலே, உன்னை சத்துருக்கள் இல்லாத இடத்திலே உன்னை கொண்டு வைத்திருக்கிறார். உன் சத்துருக்களை உன்னை விட்டு விலக்கி இருக்கிறார். ஆகவே நீ கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஆகவே தாவீது குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள், ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள், லேவி குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். அவர் நம்மை விலக்கி இருக்கிறார், நம்மை சாத்தானுடைய கைக்கும் சத்துருக்களின் கைக்கும் மீட்டு ரட்சித்திருக்கிறார். ஆகவே கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். சிமியோன் குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். இஸ்ரவேலிலே உங்களை பிரியவும் உங்களை சிதறவும் பண்ணினவர் உங்களை மீட்டு ரட்சித்திருக்கிறார். ஆகவே இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை சார்ந்தவர்களே, தேவ பக்தியுள்ள இறைமக்கள் அனைவரும் கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள்.
அவர் கிருபை என்றும் உள்ளதென்று அவருக்கு மகிமை செலுத்துங்கள். 6ஆம் வசனம், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லுங்கள். என்ன சொல்லணும்? கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் என் அருகில் இருக்கிறார், எனக்கு சகாயராய், என் பட்சத்தில், என் பட்சமாய், என் பக்கமாயிருக்கிறார். கர்த்தரின் பக்கமாயிருக்கிறார், நான் பயப்படேன். ஏன் சொல்ல முடியுமா உங்களால? கிறிஸ்தவர்களே, ஊழியக்காரர்களே, உங்களால் சொல்ல முடியும்? கள்ள ஊழியக்காரன் சொல்லுவான். ஏன்னா அவன்கிட்ட இருக்க ஆவி பரிசுத்த ஆவி அல்ல, கர்த்தருடைய ஆவி அல்ல, கிறிஸ்துவின் ஆவி அல்ல, சத்திய ஆவி அல்ல, பொய் சொல்லுகிற ஆவி, சாத்தானுடைய ஆவி, அல்லது சாத்தானுடைய கூலிப்படைகளாய் மாறிப்போன அவர்களுடைய குலதெய்வங்கள். குலதெய்வங்கள் யாருங்க? மரித்து போன மூதாதையர்களின் ஆவிகள், மரித்து போன முற்பிதாக்களின் முன்னோர்களின் ஆவிகள். அதுதான் இங்க பரிசுத்த ஆவிகளாக வேஷம் போடுகிறது. அதை புரிந்து கொள்ளுங்கள். மனித ஆவிகள், மரித்த மனித ஆவிகள், கொலையுண்டு போனவர்களின் ஆவிகள். எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் படித்து பாருங்கள். 22ஆம் வசனம் 29 வரையான வசனங்களை படித்து பாருங்கள். கொலையுண்டு போனவர்கள், கொல்லப்பட்டவர்கள், செத்த தேவர்கள், மாண்ட ராட்சதர்கள், கொலையுண்டு போன மனிதர்கள், இவர்களுடைய ஆவிகள், தற்கொலை செய்து கொண்டவர்களுடைய ஆவிகள். இந்த ஆவிகள் எல்லாம் தான் இவர்களுடைய குலதெய்வங்கள். அந்த ஆவிகள் தான் இவர்களிடத்திலே பரிசுத்த ஆவி என்று பேசப்படுகிறது. நேற்று வர மந்திரவாதி, இன்னைக்கு பரிசுத்த அப்போஸ்தலன். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நொடி பொழுதுல இவன் மனமாறி கிறிஸ்தவ அப்போஸ்தலன் ஆயிருக்கான். நேற்று வர மந்திரவாதம் செய்தவன், குடி கெடுத்தவன், குடிகாரன், விபச்சாரன், திருடன், கொள்ளைக்காரன், ஏமாற்றி பிழைத்தவன், மாயவித்தைக்காரன், மந்திரவாதி, குறி சொன்னவன் இன்று அப்போஸ்தலனாக வேஷம் போடுகிறான். எங்கிருந்து இவனுக்கு பரிசுத்த ஆவி வந்தது? இவனிடத்தில் இருந்த குறி சொன்ன மாந்திரிக செத்த மனுஷ ஆவிகளும், மாண்ட ராட்சதர்கள், செத்த தேவர்களின் ஆவிகளும் இவர்களிடத்திலே பரிசுத்த ஆவியாக வேஷம் மாறிவிட்டது. இவர்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள் ஆகிட்டார்கள். பொய்க்கு பொய் சொல்லுகிறார்கள், பொய் மேடை ஏறி பூசாமல் பச்சை பொய் சொல்லுகிறார்கள். தங்கள் உதடுகளினால் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறார்கள். இயேசுவை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை, இயேசு கிறிஸ்துவின் ஆவியை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி பூசாமல் உதடுகளினால் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறார்கள். மேடை ஏறி பொய் சாட்சி சொல்லுகிறார்கள். பொய்யின் ஆவிகள் பரிசுத்த ஆவியாக, சத்திய ஆவியாக வேஷம் போடுகிறது. இவர்களுக்கு நீங்கள் நன்றி சொல்லாதீர்கள், இந்த ஆவிகளையும் ஸ்தோத்தரிக்காதீர்கள். கர்த்தருக்குரிய துதி ஸ்தோத்திர மகிமைகளை இந்த அசுத்த ஆவிகளுக்கு, பொய்யின் ஆவிகளுக்கு, வேசித்தன ஆவிகளுக்கு, பொய் சாட்சியின் ஆவிகளுக்கு, பொய்யின் ஆவிகளுக்கு சொல்லாதிருங்கள். அவைகளை கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்லி காணிக்கை பணம் சம்பாதிக்கிற, இந்த பணம் பிச்சை வாங்குகிற, கர்த்தருக்குரிய காணிக்கையை தங்களுக்கென்று பிச்சை எடுக்கிறார்களே, இந்த கூட்டத்தாருக்கு நீங்கள் துதிகளோ ஸ்தோத்திரங்களோ ஆமேன் அல்லேலூயா ஸ்தோத்திரமோ சொல்லாதிருங்கள். அவைகளை பிசாசுகளுக்கே சொல்லுகிறீர்கள். மறந்து போகாதீர்கள். இங்கே கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். அதனால சொல்ல முடியுமா? மரணம் உன்னை சந்திக்கிறது. உன்னை கொன்று போடுவதற்காக 10 பேர் உனக்கு முன்பாக உருவின ஆயுதங்களோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். உன்னால் சொல்ல முடியுமா? பரிசுத்தவானே சொல்லுவியா? நீ ஒரு சாதாரண கேஸுக்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடுற. நீ பரிசுத்தவான், அப்போஸ்தலன், தீர்க்கதரிசி என்று தம்பட்டம் அடிக்கிறாய். அபிஷேகம் பெற்றவன், மறுபடி பிறந்தவன், தேவன் என்னோடு இருக்கிறார் என்று கூவுகிறாய். ஒரு சின்ன பிரச்சனைக்கு ஊரே கூட்டிக் கொண்டு கலவரம் உண்டாக்கி போலீஸ் ஸ்டேஷனுக்கு, காவல் நிலையத்திற்கு ஓடுகிறாய். தேவன் உன்னோடு இருக்கிறாரா? நீ தேவனை விட்டு ஒரு சின்ன பிரச்சனை வந்தவுடனே, ஒரு மத கலகம் வந்தவுடனே, நீ ஆராதனை செய்யக்கூடாது, கர்த்தருடைய நாமத்தை சொல்லக்கூடாது என்று ஒருவன் சொன்னால் நீ உடனே எங்க ஓடுற?
போலீஸ் ஸ்டேஷனுக்கு, காவல் நிலையத்திற்கு ஓடுகிறாய். அரசியல்வாதிகளை கால்களிலே விழுகிறாய். அங்கே அந்த ஊரிலே பதட்டத்தை உண்டாக்குகிறாய். கர்த்தரிடத்தில் இல்லை. நீதானே முந்தின நிமிடம் வரை சொன்னாய், தேவன் என்னோடு இருக்கிறார், நான் தேவ ஆவியானவர் என்னிலே நிறைந்திருக்கிறார், நான் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து பேசுகிறேன், நான் பரிசுத்தவான், நான் மறுபடி பிறந்தவன் என்று கூறுகிறாய். பிரச்சனைன்னு வந்தா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற, கலகத்தை உண்டாக்குகிற, நடு ரோட்ல போய் தர்ணா பண்ற, உண்ணாவிரதம் இருக்கிற, கலகம் பண்ணுகிறாய். தேவன் உன்னிடத்தில் இருந்த தேவன் எங்கே போய்விட்டார்? உன்னிடத்தில் தேவனே இல்லை. நீ பணம், காணிக்கை பணம் சம்பாதிப்பதற்காக பொய் சாட்சி சொல்லுகிறாய், வேஷம் படுகிறாய். உணர்ந்து பார், புரிந்து பார். ஊழியத்துக்கு வரும்போது என்ன சொன்ன? நான் கிறிஸ்துவுக்காக ரத்தம் சிந்தி சாகவும் தயார். ஒருத்தன் ஒரு கல்லை எடுத்தறிஞ்சா, ஒருத்தவன் பேரில் ஒரு பொய்யாய் குற்றம் சுமத்தினால் நீ உடனே கலகக்காரனாக மாறுகிறாய். நீ கிறிஸ்தவனா? நீ ரட்சிக்கப்பட்டவனா? நீ ஆவியின் அபிஷேகம் பெற்றவனா? நீ மறுபடி பிறந்தவனா? கேவலம் அல்ல, உன்னுடைய சுயம் அங்கே தான் வெளிப்படுகிறது. உனக்கு விசுவாச சோதனை வரும்போது தான் உன்னுடைய சுயம், நீ ரட்சிக்கப்பட்டவன் அல்ல, நீ மகா பாவி, காணிக்கை பணம் சம்பாதிப்பதற்காக வேஷம் போடுகிற அசுத்தாவிகளோடு குறி சொல்ல வந்திருக்கிறாய் ஊழியத்திற்கென்று. அதை புரிந்து கொள். கஷ்டமா இருக்கா? இருக்கும். அருமையானவர்களே, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். எப்போ? மரண கண்ணிலே நீ சிக்கிக் கொண்ட போதும் கர்த்தரனோடு இருக்கிறார். நிலைக்காத ஆழத்திலே நீ அமிழ்ந்து போகிற போதும், மரணம் உன்னை உயிரோடு விழுங்க போகிற போதும் நீ, நான் பயப்படேன், கர்த்தரனோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கையில் இருக்க வேண்டும். இருக்கா? இருக்கா இல்லையா? இல்லை. கடுகளவு நம்பிக்கை கர்த்தர் பேரில் உங்களுக்கு இல்லை. வெறும் வாய் ஜாலம். வாயால் வடை சுடுகிறீர்கள், பொய் சாட்சி சொல்லுகிறீர்கள், எல்லாம் வாயால் வடைதான், மாயாஜாலம். உங்கள் உதடுகளினால் கர்த்தரை துதிக்கிறீர்கள், உங்கள் இருதயமோ உங்களை விட்டு தூரமாய் விலகி, தேவனை விட்டு தூரமாய் விலகி காணிக்கை பணத்தின் மேல் குறியாக இருக்கிறது, இவ்வளவு சம்பாத்தியங்களின் மேல் குறியாக இருக்கிறது. நீ விசுவாசியே இல்லை, நீ கள்ளன், சாத்தானுடைய பிள்ளை, பிசாசின் மக்கள். நீங்கள் காரியம் சாதிப்பதற்கு, பணம் சம்பாதிப்பதற்காக, உலக மேன்மைக்காக பரிசுத்தவான்கள் என்று வேடம் போடுகிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே சொல்லுகிறார், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். இந்த நிமிடமே ஜீவனே போனாலும் நான் பயப்படேன். சாத்தான் என்னை நிர்மூலமாக்கினாலும் எனக்கு உள்ளவைகள் அனைத்தையும், யோபுவை போல எனக்கு உண்டாயிருக்கிறவைகள் அனைத்தையும் சாத்தான் ஒரே நிமிடத்தில், ஒரு நொடி பொழுதில் வாரிக்கொண்டாலும் நான் பயப்படேன். உன்னால முடியுமா ஊழியக்காரனே, கள்ள விசுவாசியே? அல்லேலியா ஸ்தோத்திரம், வாய் தவறாமல் 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் அல்லேலியா ஸ்தோத்திரம் சொல்லி கூப்பிட்டு இருக்க, உன்னால முடியுமா? கள்ள விசுவாசி, நீ கள்ள ஊழியக்காரன், நீ காணிக்கு கூலிக்கு ஜெபிக்கிறவன், நீ கைக்கூலிக்கு குறி சொல்லுகிறவன், நீ செத்தார்களிடத்திலே குறி கேட்கிறவன், நீ மாத சம்பளத்திற்கு ஊழியம் செய்கிறவன், காணிக்கைகளுக்காக ஊழியம் செய்கிறவன். நீ கர்த்தர் பேரில் விசுவாசத்தில் ஊழியத்திற்கு வரல. காரணம், நீ ரட்சிக்கப்படவே இல்லை. நீ ரட்சிக்கப்பட்டிருந்தா தானே மற்றவர்களை உன்னால் ரட்சிக்க முடியும். நீ பண ஆசையை விட்டு விலகி இருந்தால் தானே உனக்கு ரட்சிப்பு வந்திருக்கும் முடியும். நீ பண ஆசையை விட்டு விலகலையே. பின்ன எப்படி? மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? நான் சொல்லுகிறேன், சாத்தான் எனக்கு என்ன செய்வான்? உன்னால சொல்ல முடியுமா? 118 சங்கீதம் 6ஆம் வசனம், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? இந்த மனுஷன் யாரு? இந்த மனுஷன் யாரு? எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்திலே
ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, இப்பிரபஞ்சத்தின் தேவனை குறித்து. அந்த மனுஷனைத்தான் இந்த சங்கீதக்காரன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வேதாகமங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம். அங்கே ஒரு மனுஷனை காண்பிக்கிறார். யார் அந்த மனுஷன்? எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மனுபுத்திரனே, தீர்வின் அதிபதியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உன் இருதயம் மேட்டிமை கொண்டு நான் தேவன். உன் இருதயம், நீ மனுஷன், ஆனா உன் இருதயம் மேட்டிமை, அகங்காரம் கொண்டு, ஆணவம், மேட்டிமை கொண்டு, இருமாப்பு கொண்டு, நான் தேவன், நான் சமுத்திரத்தின் நடுவே தேவாசனத்தில் விட்டிருக்கிறேன் என்று நீ சொல்லி உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போலாக்கினாலும் நீ மனுஷனை அல்லாமல் தேவன் அல்ல. இந்த ஊழியக்காரர்களுக்கு சவுக்கடி வார்த்தை இது. நாங்கள் பரிசுத்தவான்கள், நாங்கள் மறுபடி பிறந்து விட்டவர்கள், நாங்கள் தேவனுடைய மனுஷர்கள் என்று சொல்லுகிறீர்களே, உங்களுக்கு சவுக்கடி. நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்ல, நீ பரிசுத்தவான் அல்ல, நீ தேவனுடைய மனுஷனும் அல்ல. ஏன்? உனக்கு அகங்காரம் வந்து விட்டது, ஆணவம் வந்து விட்டது. அந்நிய ஆவிகளை கொண்டு குறி சொல்லி லட்சக்கணக்கான மக்கள் உன்னை பின்பற்ற தொடங்கின உடனே நீ தேவனுடைய மனுஷன் என்று பட்டம் சூட்டிக் கொண்டாய், தீர்வின் அதிபதியை போல. நீ மனுஷன், தேவன் அல்ல. அவர் சொல்லுகிறார் 9ஆம் வசனம், எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உன்னை கொல்லுகிறவனுக்கு முன்பாக நான் தேவன் என்று நீ சொல்லுவாயோ? உன்னை குத்தி போடுகிறவன் கைக்கு நீ மனுஷனை அல்லாமல் தேவன் அல்லவே. யார் நீ? உனக்கு எப்படி மனமேட்டிமை வந்தது? ஏன் வந்தது? எதனால் வந்தது? எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீ உன் ஞானத்தினாலும் உன் புத்தியினாலும் பொருள் சம்பாதித்து பொன்னையும் வெள்ளியையும் உன் பொக்கிஷசாலைகளில் சேர்த்து கொண்டாய். அதாவது கர்த்தரின் நாமத்தினாலே பொய் சொல்லி உன் சாமர்த்தியத்தினாலே காணிக்கை பணம் சம்பாதித்து பல ஆயிரம் கோடி சம்பாதித்து விட்டாய். அதனால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று. உன் வியாபாரத்தினால், 5ஆம் வசனம், உன் வியாபாரத்தினால், உன் மகா ஞானத்தினாலும் உன் வியாபாரம், குணமாக்கும் வியாபாரம், பிசாசு துரத்தும் வியாபாரம், ஜப வியாபாரம், பிரசங்க வியாபாரம், தீர்க்க தரிசன வியாபாரம். புரியுது அவனுக்கு? கார்பரேட் பிசினஸ் ஆகிட்ட ஊழியத்தை. ஊழியங்கள் உங்களுக்கு வியாபார தொழிலாயிற்று, வியாபாரமாயிற்று. அந்த ஊழிய வியாபாரங்களினாலே நீங்கள் பணம் சம்பாதித்து உன் வியாபாரத்தினாலும் உன் மகா ஞானத்தினாலும் உன் பொருளை பெருக பண்ணினாய். உன் இருதயம் உன் செல்வத்தினால் மேட்டிமையாயிற்று. உன்னை தேவனுக்கு சமமானவனாக எண்ணுகிறாய், தேவன் என்று சொல்லுகிறாய், நான் தேவனுடைய மனுஷன் என்று சொல்லுகிறாய். உன்னை கிறிஸ்துவை போலாக்கி கொண்டாய். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உங்கள் காணிக்கை பணம், நீங்கள் பொருள் பணம் சம்பாதித்து, கூலிக்கு உபதேசித்து, கூலிக்கு கைக்கூலிக்கு குறி சொல்லி, கூலிக்கு ஜபித்து, கைக்கூலி மாத சம்பளத்துக்கு பிரசங்கம் பண்ணி தேவனுடைய மனுஷர்கள் என்று சொல்லி பணம் சம்பாதித்து உங்களை தேவனை போலாக்கி விட்டீர்கள். இதைத்தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்திலே தீர்வின் அதிபதியாகிய, அதாவது பிரபஞ்சத்தை பாதுகாக்கின்ற அதிகாரம் பெற்றவனாகிய அந்த கேருபீன் பாதுகாப்பதற்கு, படைக்கப்பட்ட பிரபஞ்சம் அனைத்தையும் பாதுகாப்பதற்காக தேவன் வானமண்டலங்களின் நடுவிலே ஒருவனுக்கு முத்திரை மோதிரமாக ஒருவனை வைத்தார். அதைத்தார் எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவர் சொல்லுகிறார், 13, 14 ஆகிய வசனங்கள் அவனை குறித்து சொல்லுகிறார். மனுபுத்திரனே, 12ஆம் வசனத்தில், நீ தீர்வின் ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால்,
நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். தேவனுடைய கையிலே முத்திரை மோதிரம், அதாவது படைக்கப்பட்ட பிரபஞ்சம் அனைத்தையும் ஆளுகை செய்வதற்காக வைக்கப்பட்ட ஒரு அதிகாரி, வானமண்டலங்களின் நடுவிலே வைக்கப்பட்டவர். வானமண்டலங்களின் நடுவில் இருக்கிற பிரபஞ்ச கோளங்களின் பிரதானமான ஒரு கேருபீன், பிளானட். அந்த கோளத்தின் தலைவன் சூரியனை போல இவனும் ஒரு கோளன். சூரியன் அல்ல, ஜூபிட்டர். கோளங்களிலே பெரிய கோளம், அதிகாரம் மிக்கது, பிரபஞ்சம் அனைத்தையும் கட்டி காக்க வேண்டிய ஒரு அதிகாரம். தேவனுடைய விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்துரை மோதிரம், பவர் ஆஃப் அட்டானி. பவர் ஆஃப் அட்டானி, தேவனுடைய அதிகார முத்திரை அவனுடைய கரத்தில் இருக்கிறது. நீ தேவனுடைய தோட்டமாகி ஏதேனில் இருந்தவன். ஏதேன் தோட்டத்தில் இருந்தானா? யாரு ஏதேன் தோட்டத்தில் இருந்தவன்? வலு சர்ப்பம். புரியுதா? ஏவாளையும் ஆதாமையும் வஞ்சித்த வலு சர்ப்பம். தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன் படிக வைரம், அதாவது பத்மராகம், புஷ்பராகம், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும், 9 விதமான ரத்தினங்கள், ரத்தின கற்கள், நவரத்தின கற்கள், 9 விதமான நவரத்தின கற்கள், அதாவது நவகோளங்கள், 9 விதமான அக்னிமயமான கோளங்களின் பிளானட்ஸ்க்கு நடுவிலே சுற்றி வலம் வருவதற்கு அதிகாரம் உள்ளவன். பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருந்தது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில், நீ உண்டாக்கப்பட்ட நாளில் உன் மேளவாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது என்று சொல்கிறார். அக்னிமயமான நட்சத்திரங்களின் நடுவிலே சுற்றி உலா வருவதற்கு அவனுக்கு அதிகாரம் உண்டு. அவனுக்குன்னு ஒரு மேளவாத்திய குழுவே இருக்கிறது. அவன் போகும் இடமெங்கும் மேளவாத்தியம் வாசிக்கிறதுக்கு ஒரு கூட்டமே இருக்கிறது. ஆராதனை கூட்டத்துக்கு தலைவனாக இருந்த லூசிபரை போன்றவன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அவர் சொல்லுகிறார் 14ஆம் வசனத்திலே, நீ காப்பாற்றுகிறதற்காக, அதாவது பாதுகாவலனாக வைக்கப்பட்டவன். தேவனுடைய ஜனங்களை, தேவனுடைய படைப்புகள் அனைத்தையும் அழிப்பதற்கல்ல, பாதுகாப்பதற்காக வைக்கப்பட்டவன். நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப். கேரூப் என்றால் கேருபீன், பிளானட், கோளம். கேருபீன்கள் பிரதான தூதர்களில் ஒருவன். அதை புரிந்து கொள். தேவனுக்கு அடுத்த நிலையிலே, தேவனுக்கு பதிலாக படைப்புகள் அனைத்தையும் ஆட்சி செய்யும் அதிகாரம் பெற்றவன், பாதுகாக்கும் அதிகாரம் பெற்றவன் சாத்தான். அவன் எதனால விழுந்தான்? அவன் யாரு? மனுஷன் என்று சொல்லுகிறார். நீ மனுஷனை அல்லாமல் தேவன் அல்ல. உன்னை குத்தி போடுகிறவனுக்கு முன்பாக, உன்னை கொலை செய்கிறவனுக்கு முன்பாக நீ மனுஷனை அல்லாமல் தேவன் அல்ல. இங்கே சொல்லுகிறீர்களே, நாங்கள் தேவனுடைய மனுஷர்கள், நாங்கள் பரிசுத்தவான்கள், நாங்கள் மறுபடி பிறந்தவர்கள், பரலோகவாசிகள் என்று. இல்லை, பச்சை பொய். நீங்கள் பண ஆசையினாலே தேவனை போல் உங்கள் இருதயத்தை அகங்கரித்துக் கொண்டீர்கள். இந்த சாத்தானுடைய கூட்டத்தார். அவன் எப்படி பொருளாசை, பண ஆசை, சம்பாத்திய இச்சையிலே விழுந்து நான் தேவனை போல ஆனேன் என்று சொன்னானோ, தேவனுக்கு எதிர்த்து நின்றானோ, அதுபோல நீங்களும் அவனுடைய கூட்டத்தார். கர்த்தருடைய நாமத்தினால், கிறிஸ்துவின் பெயரால், பரிசுத்தாவியின் பெயரால், சத்திய வசனங்களை கொண்டு உங்களுக்கு ஏற்ற விதத்திலே புரட்டி நயவஞ்சகமாய் பேசி மக்களை ஏமாற்றி, மக்களின் உழைப்பின் பணத்தை கர்த்தருக்கு காணிக்கை என்று நீங்கள் கேட்டு வாங்கி, அவர்களை சபித்து உருட்டி மிரட்டி கேட்டு வாங்கி மக்களை ஏமாற்றி நீங்கள் தேவர்களை போலாகிவிட்டீர்கள். அழிவு உங்களுக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் மனுஷர்களை அல்லாமல் தேவர்களும் அல்ல, தேவபுத்திரர்களும் அல்ல, தேவதூதர்களும் அல்ல, பரிசுத்தவான்களும் அல்ல, பொய்யர்கள், பிசாசின் மக்கள். மறந்து விடாதீர்கள். அவர் சொல்லுகிறார், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். ஏய்யா உனக்கு சொல்ல முடியல? ஊர்ல ஒரு கலகம்,
ஒரு மத கலவரம் வந்துருச்சு. அதுவும் ஒன்னால தான் வந்திருக்கணும். ஏன்னா நீ அங்க போறவனையும் வர்றவனையும் பேசுவ, நீ பாவின்னு சொல்லுவ. ஏன்னா நீ பரிசுத்தவான் இல்லையா? நீ தேவபுத்திரன் இல்ல, நீ தேவன் அல்லவா? சக மனிதர்களை சபிப்பாய். சபையில வர பொம்பளை தான் பண்ணுவான், அவனும் பரிசுத்த வேஷம் போடுவான் அவன் கூட்டத்தில் வந்திருந்து. ஆனா பாதிக்கப்படும் போது அப்பதான் பறிக்கும். நீ பரிசுத்தவான் இல்ல, நானும் பரிசுத்தவான் இல்ல, நான் சாதாரண மனுஷன், நீ போக்கிரி அப்படிங்கறது அப்பதான் அவனுக்கு தெரியும். நீ திருட அப்ப என்ன பண்ணுவது? நீ திருடங்கிறத அவன் அந்த பரிசுத்தவான், நீ நம்பி இருக்கிற பரிசுத்தவான் தேவனுடைய மனுஷன். திருட்டு போய பொம்பளை பொறுக்கி காணிக்க பிச்சை எடுக்கிறவன், இவன் மந்திரவாதி, இவன் குறி சொல்லுகிறவன், இவன் பரிசுத்தவான் அல்ல என்பது உனக்கு தப்பதான் தெரியும். ஏன்? உன் வீட்டு பொண்ணு பாதிக்கப்படும் போது, அல்லது உன்கிட்ட கர்த்தருடைய ஊழியத்துக்குன்னு கடை வாங்கியிருப்பான், அதை தராம இருக்கும்போது நீ அதை திருப்பி கேட்டா உன்னை கேவலப்படுத்தி, சபையார் நடுவிலே உன்னை கேவலப்படுத்தி, அவமானப்படுத்தி, பொய்க்குற்ற சாட்டுகளை முன்வைத்து, பொய் சாட்சிக்காரர்களை ஏற்படுத்தி உன்னை அவமானப்படுத்துகிற போது அப்பதான் தெரியும் உனக்கு இவன் சாதாரண மனிதன் அல்ல, இவன் பிசாசு, இவன் மனித ஆத்துமாக்களை வேட்டையாடுகிறவன், கர்த்தரின் பெயரால் காணிக்கை பொறுக்குகிற பிச்சைக்காரன் என்று அப்பதான் உனக்கு தெரியும். அப்ப நீ தட்டி கேட்ப, அங்க பிரச்சனை வரும். இவன் உடனே அவன் உடனே எங்க போவான்? நீ எங்க போவ? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவ. இந்த வார்த்தையை நீ பிடித்துக் கொள்ள மாட்டாய். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று. இந்த ஊழியக்காரன் மனுஷன், இவனால என்ன செய்ய முடியும் என்கிற தைரியம், மன தைரியம், மனோபலம் உனக்கு குன்றி போகும். ஏன்? நீ விசுவாசி அல்ல, நீ பக்தி வேடதாரி, கிறிஸ்தவ வேடம் தரித்தவன். ஆசீர்வாதங்களுக்காக, ஐஸ்வர்யங்களுக்காக கிறிஸ்தவ மதம் தழுவி கொண்டவன். நீ மதவாதி, நீ மனுஷனை தேடித்தான் ஓடுவ. அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவான், அவன் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க. நீ அரசியல்வாதிகளை தேடி ஓடுவாய். அவன் அரசியல்வாதிகளை கலகம் செய்வதற்கு அரசியல்வாதிகளை கூட்டாக இணைத்துக் கொள்வான். நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு, காவல் நிலையத்திற்கு ஓடுவாய், அல்லது கூலிப்படைகளை தேடுவாய். நீங்கள் எல்லாம் விசுவாசிகள். உலகத்தில் வர்ற அத்தனை கிறிஸ்தவனுக்கு வர்ற அத்தனை சபைகளுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் வருகிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் நீங்க தான், வேற யாரும் இல்ல. உங்களுடைய அட்டூழியம் பொறுக்க முடியாம மாற்று மத சமயக்காரர்கள் உங்களிடத்திலே வந்து கலகம் பண்ணுகிறார்கள் சில வேளைகளிலே, அது நடக்கிறது. ஆனா நீ தேவன், கர்த்தர் எங்களோடு இருக்கிறார், தேவன் என்னோடு இருக்கிறார், நான் பரிசுத்தவான், பரிசுத்தாவியால் நிறைந்திருக்கிறேன், நான் தேவனுடைய மனுஷன் என்று சொல்ற. நீ எதுக்கு ஐயா காவல் நிலையத்துக்கு போற? சக மனுஷர்களை, அவர்கள் மனிதர்கள் தானே. நீ ஏன் ஊர்வலம் நடத்துற? நீ ஏன் நடு ரோட்டில் போராட்டம் நடத்துற? அல்லது காவல் நிலையத்தில் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போன அங்க இருந்து சத்தியாகிரகம் பண்ற? எதுக்கு ஐயா? உனக்கு தெய்வ நம்பிக்கை இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் ஒன்றும் இல்லையா? நீ மேடகளியே பேசின. பரிசுத்த ஆவியானவர் என்ன இருக்கிறார், நான் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறேன். பொய் சாட்சி சொல்லும் போது கூசல. இப்ப எங்க போச்சு உன் விசுவாசம்? கேவலமான பிறவிகளே, நாயிலும் கேவலமானவர்களே, நீங்கள் எல்லாம் பக்தி வேடம் போடுகிறீர்கள், நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மனுஷன் காட்டின இல்ல, எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்துல, பொருளாசை, பண சம்பாத்தியம், உலக ஆசைகள் சம்பாத்தியத்தினால், அதிக புத்திசாலித்தனத்தினால், அதிக சாமர்த்தியத்தினால் பணம் சம்பாதித்து, கர்த்தரின் பெயரால் பணம் சம்பாதித்து, பரிசுத்தாவியின் பெயரால் பணம் சம்பாதித்து, மனமெட்டிமை கொண்டு நான் தேவனை போல் ஆனேன், தேவன் ஆனேன், பரிசுத்தன் ஆனேன், காணிக்க பறிக்கிற பரிசுத்தன் ஆனேன், தேவனுடைய மனுஷன் ஆனேன் என்று கூவுகிறாயே, அந்த சாத்தானை போல் இருக்கிறாய் நீ. அந்த சாத்தான், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், அல்லது சாத்தான் எனக்கு என்ன செய்வான்? ஆண்டவர் சொன்னார், சாத்தானுக்கு எதிர்த்து நல்லங்கள்.
அவனுங்களை விட்டு ஓடி போவான். நீ சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கிறேங்க, பிசாசுகளை கொண்டு பிசாசுகளை துரத்துகிறது போல வேஷம் போடுகிறாய். பெயல்செபூலின் மக்கள். பெயல்செபூல் என்றால் அசுத்தாவிகளுக்கு தலைவன் பாகால் சேபூல். எலிபென்ட் ஹெட்டட் டயட்டி, அசுத்த ஆவி, அசுத்தாவிகளுக்கு தலைவன். பேய்கள், பிசாசுகள், பூதங்கள், அசுத்தாவிகளுக்கு தலைவன் பெயல்செபூல். ஆண்டவரை பார்த்து யூதர்கள் அப்படித்தான் சொன்னார்கள், இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டு பிசாசுகளை துரத்துகிறான் என்று. தேவன் அதற்கு மறுமொழியாக, நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறேன், உங்கள் பிள்ளைகள் எவைகளை கொண்டு பிசாசுகளை துரத்துகிறார்கள் என்று கேட்டார். தேவனுடைய பிதாவின் விரலினாலே, தேவனுடைய விரலினாலே நான் பிசாசுகளை துரத்துகிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். பிதாவானவர் செய்ய காண்கிற அனைத்தையும் நான் செய்கிறேன் என்று சொன்னார். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? பிசாசுகளை கொண்டு உங்கள் குலதெய்வ ஆவிகள், உங்கள் குலதெய்வங்கள், உங்கள் மூதாதையர்களின் முன்னோர்களின் ஆவிகள், மரித்த மனிதர்களின் ஆவிகள், அவைகள் தான் உங்களிடத்திலே பக்தி வேஷம் போட்டு பரிசுத்த ஆவியாக வேஷம் மாறி இருக்கிறது. புரியுதா? நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் பாவம் கழுவப்படவில்லை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்டு ரட்சிக்கப்படவில்லை. நீங்கள் ஆற்றின் தண்ணீர்களால், குளத்தின் தண்ணீர்களால், தொப்புகளின் நடுவிலே ஒருவர் பின் ஒருவராய் பிரிதொருவர் மூலமாய் தண்ணீரிலே முழுக்கப்பட்டு அந்நிய ஆவிகளால் அபிஷேகிக்கப்பட்டவர்கள். பன்றிகளின் ஆவிகளால், எலி பெரிச்சாளிகளின் ஆவிகளால் அபிஷேகிக்கப்பட்டவர்கள். பேய்களுக்கு, பிசாசுகளுக்கு, பூதங்களுக்கு தலைவனாக இருக்கிற பெயல்செபூலனும் எலிபென்ட் ஹெட்டட் டயட்டி, யானை தலையுடைய ஒரு அசுத்த ஆவியினால் நீங்கள் அபிஷேகிக்கப்பட்டவர்கள். அதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த அசுத்த ஆவிகள் தேவ சமூகத்தில் நிற்க பிரச்சனை வந்தா நிக்காது. அடுத்தவனை கெடுக்கணும்னா வரும். நீ ஒருத்தன்கிட்ட ஏவி விட்டா அவன்கிட்ட போய் குடியேறும். நீ தலையில கை வச்சா அவனுக்கு தலையில இறங்கும். உங்ககிட்ட இருக்க ஆவி தானே அவன்கிட்ட இருக்கும். அருவருப்பின் ஆவி, அசுத்தாவி, வேசித்தன ஆவி, பண ஆசையின் ஆவி, பொருளாசையின் ஆவி, சம்பாத்திய இச்சைகளின் ஆவி, வேசித்தன ஆவி தானே அவன் உனங்கிட்ட இருக்கிறது தானே அவங்கிட்ட இறங்கும். உன்னை பின்பற்றுகிறவர்கள் எப்படி இருப்பார்கள்? தேவனை போல் இருப்பார்களா? கிறிஸ்துவை போல் இருப்பார்களா? இல்ல. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் இதுவரை ஒருவனும் கழுவப்பட்டவனும் இல்லை, பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவனும் இல்லை, சத்திய ஆவியானவராகிய கிறிஸ்துவின் ஆவியை பெற்றுக் கொண்டவனும் இல்லை. எல்லாம் பொய்யின் ஆவி, அசுத்த ஆவி. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தை 11ஆம் வசனத்தை மட்டும் படிக்காத. அந்நிய பாஷையினாலும் பரியாச உதடுகளினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவேன். அந்த வசனத்தை மட்டும் படிக்காத. அதுக்கு பின்னாடி ஒரு 10 வசனத்தை சேர்த்து படி. அப்ப தெரியும் அந்நிய பாஷைகளும் பரியாச உதடுகளின் ஆவிகளும் எது. பொய்யின் உடன்படிக்கை, மரணவாதை பெரு வெள்ளம் போல வந்தாலும் அது எங்களை அணுகாது. நாங்கள் பொய்யை நீங்கள் அடைக்கலமாக்கி மாயையின் நிழலிலே வந்து பதுங்கிக் கொண்டோம் என்று சொல்லுகிறதே அந்த கள்ள உடன்படிக்கை. அந்த கள்ள உடன்படிக்கை சாத்தானோடு, பிசாசோடு, அந்நிய ஆவிகளோடு உங்கள் தலைவர்கள் செய்து கொண்ட ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தை பின்பற்றுகிறீர்கள். மரணவாதை பெருவெள்ளம் போல, காட்டாற்று வெள்ளம் போல, கரை புரண்டு ஓடுகிற, மலைகளை பெருக்கிற காட்டாற்று வெள்ளம் போல் தேவனுடைய மகா கடும் கோபத்தின் வெள்ளம் கடந்து வருகிற போது இந்த மாயையின் நிழலுக்கு அடித்துக் கொண்டு போகப்படும். பொய்யின் அடைக்கலம் தகர்ந்து போகும். பொய்யின் ஆவிகள், குறி சொல்லுகிற ஆவிகள், அசுத்த ஆவிகள் அனைத்தும் நடுங்கி ஓடும். நீ எங்கே மறைந்து கொள்வாய்? அன்று சொல்லுவாய், நான் ஊழியக்காரனும் இல்லை. சகரியா 13ஆம் அதிகாரத்தை படி. சகரியா 13ஆம் அதிகாரத்தை படி. அசுத்த ஆவியும் குறி சொல்லுகிற ஆவிகளையும் ஒரே நாளிலே தேசத்திலிருந்து ஜனங்களை விட்டு அகற்றி விடுவேன். அந்த நாளிலே சொல்லு, நீ பரிசுத்தவானா, நீ அபிஷேகம் பெற்றவனா என்று. உன்னிடத்தில் இருக்கிற ஆவி எது என்று. உன் தாயின் தகப்பனும் அல்லது உன் பொண்டாட்டி பிள்ளைகள், நீ இனி கர்த்தரின் நாமத்தினாலே
கிறிஸ்துவின் நாமத்தினாலே, பரிசுத்தாவியின் பெயராலே குறி சொல்லக்கூடாது, தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடாது. மீறி சொன்னால் உன்னை கூட்டி சுவரோடு குத்தி கொன்று போடுவோம் என்று சொல்லுவார்கள். வசனம் இருக்கையா? அவனை பெற்ற இனி ஒருவன் தரிசனம் சொன்னால் அவனை பெற்ற தாயும் தகப்பனும் நீ கர்த்தரின் பெயரால் தரிசனம் சொல்லக்கூடாது, நீ உயிரோடு இருக்கக்கூடாது என்று சொல்லி அவனை குத்தி கொன்று போடுவார்கள். அன்று அவன் சொல்லுவான், இல்ல நான் தீர்க்க தரிசனம் சொல்றவன் அல்ல, கர்த்தருடைய ஊழியக்காரன் அல்ல, தீர்க்க தரிசி அல்ல, அப்போஸ்தலன் அல்ல, பரிசுத்தவான் அல்ல, மறுபடி பிறந்தவன் அல்ல, ரட்சிக்கப்பட்டவன் அல்ல, ஆவி அபிஷேகம் பெற்றவன் அல்ல. ஒருவன் என்னை நிலத்தை உழுவதற்கு வேலைக்கு வைத்துக் கொண்டான், கூலிக்கு அமர்த்தி கொண்டான். நிலத்தை உழுவதற்குண்டா நல்ல நிலங்களாகிய தெரிந்து கொள்ளப்பட்ட இறை மக்களுடைய இருதயங்களை உழுது பண்படுத்தி கிறிஸ்துவின் மந்தையிலே அந்த ஜனங்களை, அந்த ஆத்துமாக்களை கிறிஸ்துவின் மந்தையிலே கூட்டி சேர்ப்பதற்காக நல்ல உழவன், நல்ல நிலங்களை, கரடு முரடான உள்ளங்களை இருதயங்களை உழுது பண்படுத்துகிறவன் ஊழியக்காரன். நீ அதைத்தான் சொல்லுவ. ஒருத்தன் நிலத்தை உழுவதற்காக, மனித இருதயங்களை உழுது பண்படுத்துவதற்காக ஒருத்தனை வேலைக்கு அமர்த்தி கொண்டான். நான் அவனுக்கு அடிமையாக இருந்து அவனுக்கு வேலை செய்கிறேன். எந்த அடிமை? நல்ல நிலத்திலே களைகளை விதைக்கிற சாத்தான் இருக்கானே, அந்த சாத்தானுடைய அடிமைகள் நீங்கள். அதை புரிந்து கொள்ளுங்கள். அதனால கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். நான் மனுஷன் ஆகிய சாத்தானுக்கு என்ன சொல்லுவ? மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மனிதர்களாகிய சாத்தான்களாய் மாறி போன இந்த மனிதர்கள் எனக்கு என்ன செய்வார்கள் என்று உன்னால் சொல்ல வாய் வராது, சொல்ல முடியாது உன்னால். ஏன்னா நீயே சாத்தானாச்ச. அவர் சொல்லுகிறார். அடுத்த வசனத்தோட செய்தியை முடிக்கிறேன். 7ஆம் வசனம். எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நான் எனக்கு நேரிட்ட சில நாட்களுக்கு முன்பு, அதாவது ஒரு 6 அல்லது 7 நாட்களுக்கு முன்பு எனக்கு இதே இடத்தில் நேரிட்ட ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் என்னை பத்தி பேசுறது கிடையாது, பொய் சாட்சி சொல்றதும் கிடையாது, சாட்சி சொல்றதும் கிடையாது, அனுபவ சாட்சி சொல்றதும் கிடையாது. ஆனா இந்த இடத்துல இந்த வசனம் எனக்கு அதை உணர்த்திற்று. கடந்த 23ஆம் தேதி இரவு சுமார் ஒரு 7-7:15 மணி அளவுக்கு இந்த இடத்திலிருந்து, அதுவரை நல்லா தான் இருந்தேன், திடீரென்று என்னுடைய பிளட் சுகர் லெவல் 500ஐ தொட்டு விட்டது. எனக்கு இல்லாத வியாதிகளே கிடையாது, அத்தனை வியாதிகளும் இருக்கு. ஆனாலும் ஊழியம் செய்கிறேன். ஆனா ஊழியத்தில் இந்த 5 நயா பைசா வாங்குறது கிடையாது. நீங்கள் அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்று சாயங்காலம் 3:30 மணிக்கு பிற்பாடு என்னுடைய உடல்நிலையில் சற்று மாறுபாடுகள் தோன்றிற்று. பதட்டத்தோடு இருந்தேன். பதட்டம் அல்ல, சுகர் ஏறுதா இறங்குதாங்கிறது எனக்கு தெரியல, கண்டுபிடிக்க முடியல. நான் அடிக்கடி, அதாவது அரை மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை யூரின் அவுட்புட், மூத்திரம் பெய்வதற்காக நான் இருக்கிற இடத்தில் இருந்து எழுந்து கீழே ஒரு சுமார் ஒரு 10-12 ஒரு ஸ்டேர் கேஸ் ஏறி இறங்கி வெளியே போனோம். போயிட்டு வரும்போது எனக்கு கால்களிலே, பாதங்களிலே சற்று தடுமாற்றம் தெரிந்தது. அந்த பாதத்தை கீழே பதிக்கிற போது, கால் நிலத்திலே பதித்து நடக்கிற போது என் காலடியில் இருந்து நிலம் நழுவி போவது போல் ஒரு தோற்றம். கால் பாதங்கள் சுளுக்கி மடங்குவது போல் ஒரு உணர்வு. என் காலின் உள்ளங்காலின் பகுதியில் இருந்து ஏதோ ஒரு காய்ந்த தோல் அப்படியே உருவி போவது போல் ஒரு உணர்வு. குனிந்து பார்த்தபோது என் விரல்கள் எல்லாம் நடக்கிற போது தரையிலே இழுக்கிறது. இந்த உணர்வு வித்தியாசமாக இருந்தது. நான் அப்போது சென்று யூரின் அவுட்புட், அதாவது விசடிச்சிருக்கிறேன், யூரின் மூத்திரம் பெய்து விட்டு திரும்ப வருகிறேன். கால்களை கழுவி விட்டு நடக்க முடியவில்லை. கால் பின்னுகிறது, தெற்றுகிறது. எப்படியோ தட்டு தடுமாறி அந்த சுவரை பிடித்து ஸ்டேர் கேஸுக்கு வந்துட்டேன். முதல்
அந்த ஸ்டேர்கேஸினுடைய முதல் பகுதியை ஏறி அந்த படிக்கட்டுகளை ஏறி மிதித்து அந்த லேண்டிங் பகுதியில் வரும்போது என்னுடைய வலது காலை லேண்டிங் பகுதியில் தூக்கி வச்சுட்டேன். வலது கை அந்த ஸ்டேர்கேஸ்ல இருக்கிற அந்த பாதுகாப்பு கம்பியில பிடித்து அந்த பைப்பில் பிடிச்சிட்டு வரேன். லேண்டிங் பகுதிக்கு வந்துட்டேன். என்னுடைய வலது கை மரத்து போயிற்று. அசைக்க முடியவில்லை. வலது கால் கான்கிரீட் போட்டு செட் பண்ண மாதிரி வலது காலும் மிதித்த இடத்தில் இருந்து அசைக்க முடியவில்லை. அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல. என் உடல் சரிந்து கொண்டே இருக்கிறது. அப்பொழுது நான் பார்க்கிறேன், இடது கையால் காலை பார்க்கிறேன், மரக்கட்டை போல் ஆகிவிட்டது. இடது கையால் வலது கையை பிடித்து பார்க்கிறேன், மரக்கட்டை போல் இருக்கிறது. எந்த உணர்வும் இல்லை. ஒரு செகண்ட், ஒரு கணம், ஒரு பிராக்சன் ஆஃப் த செகண்ட் என் மனோபலத்தை இழந்து விட்டேன். அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் போயிடுச்சு. உண்மை யதார்த்தத்தை சொல்றேன். பயந்து விட்டேன். பயம், அந்த மனோபயம், மனதளவிலே என்னுடைய பயம் என்னை ஆட்கொண்டு விட்டது. செல்ஃப் கான்பிடன்ஸ் போயிடுச்சு. இதே வியாதிகளோடு 32 ஆண்டுகளாக காலம் கடத்தி கொண்டிருக்கிறேன். இந்த வியாதி மட்டுமில்லை, கார்டியாக் அரெஸ்ட், 3 முறை ஹார்ட் அட்டாக், வெர்டிகோ என்கிற மூளை நரம்பியல் வலி, மூச்சு திணறல், இன்னும் ட்ரெமர், உடல் நடுக்கம், கை கால்கள் எல்லாம் சிவரிங், பால்பிட்டேஷன், அதாவது அந்த உணவு குழாய் ஸ்டமக் முதல் ஆனஸ் வரை, அந்த இண்டஸ்டைன், லார்ஜ் இண்டஸ்டைன் ஆனஸ், அந்த மலவாய் வரை திறந்து விடும். பால்பிட்டேஷன் போயிடும். அந்த பெரிஸ்டால்டிக் மூமெண்ட், ஸ்டமக்கில் வந்து அந்த பெரிஸ்டால்டிக் ஏறி இறங்குகிற, அந்த சுருங்கி விரிகிற அந்த பெரிஸ்டால்டிக் மூமெண்ட் அவுட் ஆயிடும். பால்பிட்டேஷன் மொத்தம் இரைப்பை முதல் மலவாய் வரை குடல் நீண்டு திறந்துவிடும். பால்பிட்டேஷன். இப்படிப்பட்ட அநேக கொடிய வியாதிகள், பிரஷர், பிளட் சுகர், இப்படிப்பட்ட அநேக வியாதிகள் 32 ஆண்டுகளாக நான் அதை சகித்து தாங்கிக் கொண்டிருக்கிறேன். மருந்து எடுக்கிறேன், மருத்துவம் பார்க்கிறேன். மெடிடேஷன் பிளஸ் மெடிகேஷன். மெடிடேஷனோடு நின்று விடுவதில்லை, இறை தியானத்தோடு ஜபத்தோடு நின்று விடுவதில்லை. பிறரிடத்தில் நான் ஜபத்திற்கு செல்வதில்லை. எனக்கு நானே ஜபித்துக் கொள்வேன். இறை வசனங்களை தியானிப்பேன். மெடிடேஷன், அதற்கு மட்டும் மருத்துவமனைக்கு செல்வேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த வியாதிகள் எல்லாம் இருக்கிறபடியினால் இந்த சுகர் ஏறும் போது அல்லது இறங்கும் போது எனக்கு வாய், நாவு, உதடுகள், மேல்வாயோடு கீழ்வாய், மேல்வாயோடு நாவும் ஒட்டிக்கொள்ளும். வாய் வறண்டு விடும் தொண்டை வரை. அதனால தான் அடிக்கடி தண்ணி குடிக்கிறேன். அப்படின்னா சுகர் ஏறுதுன்னு அர்த்தம். இப்பொழுதும் சுகர் ஏறி இருக்கிறது. அதான் வாய் ஒட்டி கொண்டிருக்கிறது. மேல் உதடுகள், கீழ் உதடுகள், மேல் உதடுகளோடும், மேல்வாய் கீழ்வாயோடும், நாவு மேல்வாயோடும் அல்லது ஒட்டிக்கொள்ளுகிறது தொண்டை வரை. இப்படிப்பட்ட கொடிய வியாதிகளோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் அதுக்காக கர்த்தரை தூசிப்பதில்லை, கர்த்தரை விட்டுவிடுவதும் இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் எனக்காக நானே அழுது புலம்பி ஜெபிப்பேன். காணிக்க கொடுத்து ஒரு பைலிட்டையும் ஜெபிக்க போக மாட்டேன். எவங்கிட்டையும் சொல்ல மாட்டேன் நீ எனக்காக ஜெபிக்கணும். ஆனா ஜெபிச்சிருக்காங்க நிறைய பேர், அது வேற. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கடந்த 23ஆம் தேதி அந்த இடத்திலே நின்று, அந்த ஸ்டேர்கேஸ் லேண்டிங்ல நின்று என் உடல் சரிந்து கொண்டே இருக்கிறது. நான் எப்பொழுது கீழே விழுவேன் என்று எனக்கே தெரியாது. ஆனால் நான் பயந்து விட்ட நான் ஒரு செகண்ட், ஒரு பிராக்சன் ஆஃப் த செகண்ட் என்னுடைய மனோதைரியம், மனோபலம் இழந்து விட்டேன். ஐயோ, இப்ப என்ன செய்வது? லேண்டிங்ல இருந்து நான் கீழே விழுந்தேன்னா கழுத்து முறிஞ்சு செத்துருவேன். அப்பொழுது என்னுடைய இந்த
பைபிள் கடைக்கு நேர் மேல் பகுதியில் ஒரு ஜிம் இருக்கிறது. இந்த கட்டட ஓனர், கட்டட உரிமையாளருடைய அந்த ஜிம் தான் இருக்கு. அந்த ஜிம்முக்கு வர்ற பையங்க அதில் வருவாங்க போவாங்க. அந்த ஜிம் உரிமையாளர் தன்னுடைய மகனையும், சிறு பையன், சின்ன பையன், ஒரு 4 வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த பையனையும் தன்னுடைய சகோதரனுடைய, அவன் ஒரு பாஸ்டர், அவனுடைய பையன், அவனுக்கு ஒரு 5 வயசு இருக்கும், 2 பையங்களையும் 2 கையில பிடிச்சிட்டு ஜிம்மில இருந்து இறங்கி வந்துகிட்டு இருக்கான். இவன் பார்த்துட்டான் என்ன. நான் நின்ன இடத்துல இருந்து அப்படியே தடுமாறி சரிந்து கொண்டு இருக்கிறேன். இடது பக்கமாக, வலது பக்கமா சரியில்லை, இடது பக்கமா சரிஞ்சிட்டு இருக்கேன். அந்த 2 பிள்ளைங்களையும் அவன் மேல விட்டுக்கிட்டு அவன் கூப்பிடுற சத்தம், ஜான்சனே அண்ணே அண்ணே என்ன ஆச்சு உங்களுக்கு, என்ன ஆச்சு உங்களுக்குன்னு கூப்பிடுறான். நான் சொல்றேன் ஒன்றும் இல்லை, வந்து ஒரு ஹெல்ப் பண்ண அப்படிங்கிற. அவன் ஒன்று பிள்ளைங்களை விட்டுக்கிட்டு ஓடி வந்து என் கையை பிடிக்கிறான், கையை இழுத்து பார்க்குறான், கை அசைக்க முடியலை, காலை இழுத்து பார்க்குறான், அசைக்க முடியலை. அப்போ நான் சொல்கிறேன், என்ன சொல்கிறேன்னா, நான் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சம்பவம் அதையும் சொல்லிடுறேன். நான் கழுத்தில் இடது கையால் இந்த 2 என்னுடைய வலது கையையும் இடது கையையும் தொட்டு பார்த்து விட்டு மரத்து விட்டது, மரக்கட்டை போல் ஆகிவிட்டது. அப்போ கழுத்து பகுதியை பார்க்கிறேன், உணர்வு இருக்கு. முகத்தை பார்க்கிறேன், உணர்வு இருக்கிறது. வாயை திறந்து பார்க்கிறேன், திறக்க முடியல. கஷ்டப்பட்டு வாயை திறந்துட்டேன். வாயை திறந்தா ஏன் அதை நான் செக் பண்றேன்னா, என்னுடைய 4 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது கொரோனா லாக்டவுன் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஸ்ட்ரோக் வந்தது. அந்த ஸ்ட்ரோக்கில் வலது பக்கம் முழுவதுமாக செயலிழந்து 6 மாதம் நடக்க முடியாதவனாக இருந்தேன், பேச முடியாதவனாக, நடக்க முடியாதவனாக இருந்தேன். மருத்துவமனையில் 22-28 நாட்கள் மருத்துவமனையில் இருந்து விட்டு 6 மாதம் வீட்டில் இருந்து நடைபயிற்சி, சுவரை பிடித்து நடந்தேன். என் சகோதரர்கள் சகோதரிகள் என்னை பிடித்து நடக்க வைத்தார்கள். மருத்துவமனையில் இருந்தல்ல, ஜபத்தினாலும் இந்த விடாமுயற்சியினாலும் 6 மாதங்களுக்கு பிற்பாடு நடந்து பைபிள் கடைக்கு வர்ற அளவுக்கு எனக்கு தேவன் எனக்கு பலனை தந்தார். அதுக்கு பிற்பாடு 4 ஆண்டுகளுக்கு பிற்பாடு கடந்த 23ஆம் தேதி நான் அதனால என்ன செய்தேன்னா, அந்த வலது கை, இடது கையினால் என்னுடைய வலது முகத்தை நான் தடவி பார்த்து விட்டு நன்றாக உணர்வு இருக்கிறது. வாயை திறக்க முடியவில்லை, அது பூட்டி விட்டது. நான் கடின பிரயாசப்பட்டு அதை வாயை திறந்து அவனிடத்தில் பேசுகிறேன். அஜித், நீ ஒரு காரியம் செய், என்னை பிடிச்சி கீழே உட்கார வை அப்படின்னு. அப்ப அவன் சொல்றான், ஆனா உங்க காலையும் அசைக்க முடியல, நீங்க பிடியையும் விடல, சவுட்டையும் விடல. அப்ப நான் சொல்றேன், இல்ல, எனக்கு வலது காலும் வலது கையும் மரத்து போய்விட்டது, செயலற்று போய்விட்டது, உணர்வற்று போய்விட்டது அப்படின்னு. அப்ப ஜிம்முக்கு போன பையங்களும் வேற 1-2 பேர், சுமார் 4 பேர் சேர்ந்து என் கையை, அவங்க 4 பேர்களுடைய பலத்தால் அதை பிடித்து இழுத்து என் கையை அந்த பிடியில் இருந்து, அந்த பைப்பில் இருந்து பிடியில இருந்து விலக்கிட்டாங்க. அப்புறம் 4 பேர் சேர்ந்து என்னை தூக்கி ஆட்டோவில் கொண்டு போய் உட்கார வச்சு, ஆட்டோவை கூப்பிட்டு கொண்டு வந்து ஆட்டோவில் உட்கார வச்சு என் தம்பிக்கு, உடன் பிறந்த தம்பிக்கு தகவல் கொடுத்து அவனும் வந்துட்டான். இவங்க என்ன ஆட்டோவில் ஏற்றும் போது அவனும் வந்துட்டான். வந்து அதே ஆட்டோவில் மருத்துவமனைக்கு சென்றோம். எனக்கு அவன் தோன்றியது, தம்பி கேட்டான், ஆனா ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், இல்லை வேண்டாம், ஜஸ்டின் டாக்டர்கிட்ட போயிடுவோம். அவர் தான் இந்த வியாதிகளை எனக்கு கண்டுபிடித்தவரும், அதற்கு 30 ஆண்டுகளுக்கு முன்பு இப்படிப்பட்ட வியாதி எனக்கு இருக்கிறது என்று கண்டறிந்தவரும், அதற்குரிய சிகிச்சை அளித்தவரும் அவர். அப்போ சொன்னாங்க, இப்போ ஜஸ்டின் டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதில்லை, அங்கே ஆள் இல்லை, அது ஒரு பாலடைஞ்ச ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கு, அங்கே போக வேண்டாம், ராமகிருஷ்ணாவுக்கு போவோம் அப்படின்னா. அப்போ என்று பளிச்சென்ற மனதில் தோன்றியது, ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் அது ஆர்த்தோபெடிக், எலும்பு முறிவு சிகிச்சை மற்றும் ட்ராமாட்டிக் டிசார்டர்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஓகே, அங்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு என்ன செய்ய முடியாது, பார்சியல் ஸ்ட்ரோக், அதாவது வலது கையும் வலது காலும் செயலற்று போய்விட்டது. இது எல்லாருக்கும் வராது. இது பிளட் சுகர் உள்ளவங்களுக்கு, ஹார்ட் அட்டாக் உள்ளவங்களுக்கு 5th ஸ்டேஜ், 5வது நிலை, பார்சியல். ஒரு சில உடலின் சில பகுதிகள் மட்டும், உறுப்புகள் மட்டும் செயலற்று மரத்து போகும். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும்.
அங்க கொண்டு போனாங்க. அந்த டாக்டர் வந்து ட்ரமாட்டிக் டிசார்டர்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு. அப்ப நான் சரி அங்கேயே போங்க அப்படின்னு சுமார் 7:30 அல்லது 7:45 மணி அளவுக்கு மருத்துவமனைக்கு சென்று விட்டோம். என்னால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு கூடி வந்த என்னை பார்க்க கூடின அத்தனை பேர்கிட்டையும் சொல்லிட்டேன், எனக்கு எதுவும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. ஒன்றில் பிளட் சுகர் லெவல் குறைந்திருக்கும், ஃபெயிலியர் ஆகியிருக்கும், அல்லது பிளட் சுகர் ரைஸ் ஆகியிருக்கும், 500க்கு மேல் போயிருக்கும். அதனால தான் இந்த நிலை. அதனால பயப்பட வேண்டாம். நான் மற்றபடி எல்லா நிலையிலும் என் உடல் ரீதியாக பலத்தோடு தான் இருக்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த 2 வலது கால் வலது கை செயலற்று போனது மட்டும்தான் பிரச்சனை. டாக்டர் இருந்தாங்க. டாக்டர் என்ன கேட்டாங்கன்னா, உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், மேடம் எனக்கு முதல்ல பிளட் சுகர் லெவலை செக் பண்ணுங்க, அது ரெடியூஸ் ஆகிருக்கா இல்லை ரைஸ் ஆகிருக்கான்னு தெரியலை. எனக்கு இன்னும் என்ன பிரச்சனைகள் இருக்கு, எனக்கு என்னென்ன வியாதிகளுக்கு நான் 32 ஆண்டுகளாக மருந்து எடுத்துக் கொண்டிருக்கிறேனோ அத்தனை வியாதிகளையும் டாக்டர்கிட்ட சொன்னேன், அந்த மருந்துகளையும் சொன்னேன். அவர் என்னிடத்தில் பேசிக்கொண்டே நான் அதையும் சொல்லிட்டேன். என்னுடைய மைண்ட் கான்பிடன்ஸ், செல்ஃப் கான்பிடன்ஸ் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட் நிலை குலைந்து விட்டது. அதனால் ஏற்பட்ட விளைவுதான் இது, வேற ஒன்றும் இல்லை. அதாவது ட்ரமாட்டிக் டிசார்டர்ஸ்னா மென்டல் ஷாக் அண்ட் பிசிக்கல் ஷாக். அதாவது மனநிலையில் ஏற்பட்ட தடுமாற்றமும் உடலில் ஏற்பட்ட தடுமாற்றத்தினாலும் இந்த செயலற்ற நிலை, உணர்வற்ற நிலை வலது கைக்கும் வலது காலுக்கும் ஏற்பட்டது என்று நான் அந்த காரியத்தை சொன்னேன். டாக்டர் சிரிக்கல அல்லது வேற எதுவும் தமாசடிக்கல, தெளிவா கேட்டாங்க. ஒருபுறம் பிபி செக் பண்ணாங்க, ஒரு நர்ஸ் பிபி செக் பண்றாங்க, இன்னொரு நர்ஸ் சுகர் செக் பண்றாங்க. சுகர் செக் பண்றவங்கள்ட்ட கேட்டாங்க, என்ன எத்தனை இருக்கு அப்படின்னு. 509 என்றார்கள். என்றால் அந்த நர்ஸ். டாக்டர் ஒன்று சொன்னாங்க, வேற ஒன்றும் இல்லை, பிளட் சுகர் லெவல் ரெடியூஸ் ஆகல, இன்க்ரீஸ் ஆயிருச்சு. 509 490 தாண்டினாலே இந்த நிலை உருவாகிவிடும். அதான் வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு என்னவோ கடவுளுடைய இரக்கத்தால் உங்களால் பேச முடிகிறது, உங்களால் உங்கள் நிலையை உணர முடிகிறது, எல்லாம் செய்யும். அதனால ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கும் வசதி ஆயிடுச்சு. வேற ஒன்றும் இல்லை. டயபெட்டிஸ் சுகருக்கு மெடிசன் இருக்கிறீங்களா? இல்லை. ஏன்? நான் டயட்டை ஃபாலோ பண்ணுறேன், ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுவேன். மற்ற மெடிசின்ஸ்க்கு கூட இதையும் எடுக்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது, அதனால எடுக்கலை. இல்லை, எடுத்து தான் ஆகணும். இப்போ இன்சுலின் ட்ராப் ஆகிருச்சு, இன்சுலின் கொடுக்காம முடியாது. அப்படி கொடுக்கலாமா வேண்டாமா? இல்லை, எமர்ஜென்சி கொடுத்து தான் ஆகணும், கொடுங்க அப்படின்னு. சாதாரணமாக நோயாளிக்கு முன்னாடி யாருமே எந்த டாக்டர்ஸும் நோயை குறித்தோ மருந்தை குறித்தோ பேச மாட்டார்கள். ஆனால் நான் பேசினதை பார்த்து நான் அவங்கள்ட்ட சொன்ன கொடுத்த தகவல்களின் அடிப்படையில் அவங்க எங்கிட்டயே கேட்குறாங்க, என்ன இன்சுலின் கொடுக்கலாமா வேண்டாமா? நீங்கள் தான் 30 வருஷமா இந்த நோய் இருந்தும் டயபெட்டிஸுக்கு மெடிசனே எடுக்கலைன்னா, பிளட் சுகருக்கு மெடிசனே எடுக்கலைன்னா நான் என்ன செய்ய? இப்போ இன்சுலின் கொடுத்து தான் ஆகணும், வேற வழி இல்லை, என்ன செய்ய அப்படின்னா கொடுத்துருங்க அப்படின்னு கொடுத்தாங்க. ஒரு 15 நிமிடங்களில் என் காலும் வலது காலும் வலது கையும் செயல்பாட்டுக்கு பழைய நிலைக்கு வந்தது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நான் இதுல எதுக்காக அந்த வசனத்துக்கு இதை சொல்ல வந்தேன்னா, அவர் என்ன சொல்லுகிறார்? எனக்கு 7ஆம் வசனம், 118ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம், எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். புரியுதுங்களா? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்களின் நடுவில். அனுகூலம் என்றால் சகாயம் பண்ணுகிறவர்கள். நான் செயலற்ற நிலையில் அந்த ஸ்டேர் கேஸ்ல நடுவில் லேண்டிங்ல நின்றுட்டு இருக்கேன். வலது கால் செயலற்று போயிற்று, உணர்வற்று செயலிழந்து போயிற்று, செயல்படவில்லை, மரத்து போயிற்று, கான்கிரீட் கட்ட போல ஆயிடுச்சு. என் வலது கை செயல்படவில்லை, உணர்வற்று செயலிழந்து போயிற்று, செயலற்றவனாய் நின்று சரிந்து விழுந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு சகாயம் செய்வதற்காக அந்த கட்டிட உரிமையாளரையும் அந்த ஜிம்ல
பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த சில வாலிபர்களையும் கர்த்தர் அந்த அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவிலே இருந்தார். அவர்களை கொண்டு அந்த இடத்திலே அவர் என்னை பாதுகாத்தார். புரியுதுங்களா? அதுக்காக சொல்ல அந்த நேரத்தில் மருத்துவர் அல்ல என்னை காப்பாற்றினவர், என்னை மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற என்னுடைய சகோதரன் அல்ல, அந்த மருத்துவர் அல்ல. அந்த இக்கட்டான நேரத்தில், அந்த ஆபத்து வேளையில் அந்த கட்டிட உரிமையாளர் தன் 2 சிறு பிள்ளைகளை விட்டுவிட்டு ஓடி வந்து என்னை பிடித்து அந்த இடத்தில் வந்து சேர்ந்த அந்த ஜிம்முக்கு பிராக்டிஸ் பண்றதுக்காக வந்த பையங்க, அந்த பையங்களையும் விட்டு அவங்க 4 பேர் அல்லது 5 பேர் சேர்ந்து என்னை அந்த கடின அந்த பிரயாசத்திலிருந்து, அந்த இக்கட்டான நிலையிலிருந்து என்னை தூக்கி, தங்களால் மிகுந்த பிரயாசப்பட்டு என்னை தூக்கி என்னை ஆட்டோவிலே கொண்டு அமர வைத்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வசதி செய்தார்களே, அவர்கள் அந்த இடத்திலே எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்களாக அவர்களை தேவன் கர்த்தர் அந்த இடத்திலே அனுப்பவில்லை என்றால், நான் இன்று உங்கள் நடுவிலே உங்கள் முன்னாலே பேசிக் கொண்டிருக்க மாட்டேன். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் சொல்லுகிறேன், எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில், அதாவது எனக்கு சகாயம் பண்ணுகிறவர்கள், எனக்கு உதவி செய்கிறவர்கள் நடுவில் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தரின் பட்சத்தில் அவர்கள் நடுவில் இல்லை என்றால், அவன் ஏதோ வழிபோக்க எவனோ ஒருத்தன் குடிச்சுக்கிட்டு தடுமாறிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். போதையில தடுமாறுறான் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுட்டு போயிருப்பான், பிடிச்சு தள்ளிட்டு போயிருப்பான், அல்லது காலால் மிதித்து தள்ளிவிட்டு சென்றிருப்பான். கர்த்தர் அவர்கள் நடுவில் என் பட்சத்தில் இருந்தபடியினால், அவர்கள் பட்சத்தில் எனக்கு சகாயம் செய்யும்படியாய் அந்த 4 அல்லது 5 சகோதரர்களோடு கர்த்தரின் பட்சத்தில் இருந்தபடியினால் அவர்கள் எனக்கு சகாயம் பண்ணினார்கள். நான் பிழைத்துக் கொண்டேன். ஏற்ற வேளையிலே மருத்துவமனைக்கு செல்லவும், மருத்துவரிடத்திலே என் நிலையை குறித்து நானே விவரிக்கவும், அவர் அதற்கு சரியான சிகிச்சையை உடனடியாக கொடுக்கவும், நான் பிழைத்துக் கொள்ளவும் கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தரை விசுவாசியுங்கள். எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களில் சரி கட்டுதலை காண்பேன். இந்த வார்த்தைக்கும் விளக்கம் சொல்லிடுறேன். என் அழிவை விரும்பி தேடுகிறவர்கள் என் சத்துருக்கள். எல்லாருக்கும் இருக்காங்க, உங்களுக்கும் இருக்காங்க. ஆனா உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. உங்க கூடவே இருப்பாங்க, உங்க குடும்பத்துக்குள்ளே இருப்பாங்க, உங்க பக்கத்திலே இருப்பாங்க, உங்க உறவினர்களுக்குள்ளே. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், உன் வீட்டாரே உனக்கு சத்துரு, உன் நண்பர்களே உனக்கு துரோகிகள். உன் அழிவை விரும்பி தேடிக் கொண்டிருப்பார்கள். எதிர்த்து நின்று உன்னை அழிக்க முடியாது, ஆனால் சிநேகித்து உன்னை அழிப்பதற்காக உன்னோடு கூட இருப்பார்கள். நீ இனம் கண்டுகொள்ள வேண்டும். அதைத்தான் அவர் இங்கு சுட்டி காட்டுகிறார். என் சத்துருக்களில் சரி கட்டுதலை காண்பேன். ஆகையால், ஆங்கில வேதாகமம் தேர்போர் என்ற ஒரு வார்த்தையை கூட அங்கே சொல்லுகிறது. இங்கே அந்த ஆகையால் என்ற வார்த்தை, அல்லது ஆகவே, எனவே என்ற அர்த்தம் உள்ள அந்த வார்த்தை விடுபட்டு இருக்கிறது தமிழ் மொழிபெயர்ப்புகளே. ஆகையால் என் சத்துருக்களில், என் அழிவை விரும்பி தேடுகிறவர்களில், சத்துரு யார்? என் மரணத்தை சந்திக்க விரும்புகிறவன். இவன் எப்பொழுது சாவான், இவன் வேறெப்பொழுது ஒளியும் என்று கங்கணம் கட்டுகிறவர்கள் சத்துருக்கள். அவர்கள் உடனிருந்து சதிப்பார்கள். எதிர்த்து நின்று சகிக்க மாட்டார்கள். எதிர்த்து நின்று அழிக்க ஒருவன் கொன்று போட்டால் அது உத்தமம். நேருக்கு நேர் எதிர்த்து ஒருவன் அழிக்கிறான் என்றார். ஆனா இந்த காலத்துல வஞ்சக துரோக ஜனம், இந்த வஞ்சக கூட்டம், சாத்தானுடைய சந்ததி உடனிருந்து சதிக்கும். நான் அநேக அனுபவங்களை கண்டிருக்கிறேன். அனுபவ ரீதியாக நண்பர்கள், உயிர் நண்பர்களாக இருந்தவர்கள் துரோகிகளாக, கைக்கூலிக்காக காட்டிக் கொடுத்தவர்கள் அநேகரை சந்தித்திருக்கிறேன். உடனிருந்து சதி திட்டம் தீட்டி நம்மை குறித்த சகல காரியங்களையும் பிறருக்கு, நம்முடைய எதிரிகளுக்கு கொடுக்கிறவர்கள், சொல்லிக் கொடுக்கிறவர்கள், உடனிருந்து சிநேகிக்கிற, உடனிருந்து குரல் வளைய இருக்கிற, உடனிருந்து முதுகில் குத்துகிற துரோகிகளாகிய நண்பர்கள், இவர்கள் தான் சத்துருக்கள். சத்துரு எப்பவுமே வெளியே இருக்க மாட்டாங்க. நேருக்கு நேர் எதிர்க்கிற சத்துருவை சந்திக்கலாம், சதிக்க மாட்டான். ஆனா சிநேகிதன் போல் உடனிருந்து சதிக்கிறவர்கள்
இருக்கிறார்களே, துரோகிகள், மன்னிக்க கூடாது. மன்னிப்பதற்கு நமக்கு அதிகாரமும் இல்லை. மன்னிக்கிறவர் கர்த்தர். தெய்வீக பண்பது. ஆனா அப்படிப்பட்ட துரோகிகளையும் நம் அழிவை விரும்பி தேடுகிறவர்கள், இவன் எப்பொழுது சாவான் என்று பிசாசை ஏவி வைத்துக் கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. கூலிப்படையை ஏவி விட்டு அடிக்க கைக்கூலி கொடுத்து விட்டு அந்த கூலிப்படையினால் இவன் சாகடிக்கப்பட்டானா அல்லது கைகால்கள் வெட்டப்பட்டதா அல்லது அவன் படுக்கையில் கிடக்கிறானா, மரண படுக்கையில் இருக்கிறானா என்று விசாரிக்கிறவர்கள் உண்டு. நண்பர்கள் போல, உறவினர்கள் போல வந்து கூட இருந்து பார்க்கிறவர்கள், அதை அந்த சிச்சுவேஷன் என்ன என்று ஸ்டடி பண்ணுகிறவர்கள். இனி என்ன செய்யலாம், அடுத்த கட்டம் ஆக பிழைத்துக் கொண்டான், இனி என்ன செய்யலாம் என்று வருகிறவர்கள் உண்டு. உறவினர்கள், நண்பர்கள், அயலகத்தார் அல்லது எதிரிகள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சத்துருக்கள். நம்மிடக்கு, எனக்கு, உங்களுக்கு என்ன அழிவு வர வேண்டும், இவன் எப்படி சாக வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டு துர்க்கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் நமக்கு நம்முடைய அழிவை விரும்பி தேடி என்ன துர்க்கிரியைகளை நடப்பித்தார்களோ அதற்குரிய சரிக்கு சரியான காரியங்களை தேவன் அவர்களிடத்திலே சரி கட்டுவார். அவர்கள் செய்ததை செய்தபடியே அவர்களுக்கு திரும்ப கொடுப்பார். நீ விதைத்ததை நீயே அறுப்பாய். நீ அடுத்தவனை கொல்றதுக்கு சதி தீட்டம் தீட்டினாய் என்றால் அதே திட்டத்தில் உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். அதே ஆயுதத்தால் அவனை அழித்து போடுவார் தேவன். அதான் சரி கட்டுதல். நீ பிறனுக்கு எதை செய்ய நினைக்கிறாயோ அதையே உன் தலையின் மேல் இறங்க செய்கிறவர், சரிக்கு சரி கட்டுகிறவர். நீ பிறருக்கு செய்தபடியே உனக்கு சரிக்கு சரி கட்டுகிறவர் கர்த்தர். அதைத்தான் அங்கு சொல்லுகிறார், என் சத்துருக்களில் சரி கட்டுதலை காண்பேன். கர்த்தர் பழிக்கு பழி வாங்குகிறவர். நீ செய்தபடியே உனக்கு திரும்ப செய்கிறவர். நீ பிறனுக்கு எதை செய்தாயோ அதையே உனக்கு திரும்ப பதிலாக தருகிறவர். என் சத்துருக்களில் சரி கட்டுதலை காண்பேன். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். ஆமென். ஆகையால் சக மனிதர்களை நம்பாதிருங்கள். தீர்க்கதரிசி என்றோ, அப்போஸ்தலன் என்றோ, பரிசுத்தவான் என்றோ, தேவனுடைய மனுஷன் என்றோ, கர்த்தருடைய ஊழியக்காரன் என்றோ, அங்கி போட்டுக்கொண்டோ, வெள்ளை வஸ்திரம் தரித்துக் கொண்டோ, பரிசுத்த அலங்காரத்தை தரித்துக் கொண்டோ, வேஷம் போட்டு காணிக்கைகளுக்காக உன்னிடத்தில் வருகிறவர்களை நம்பாதே. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். நாசியிலே சுவாசம் உள்ள எந்த மனுஷனையும் நம்பாத. அவன் பொய்யன், அவன் திருடன், அவன் ஏமாற்றுக்காரன், அவன் சாத்தானுடைய வாயாக இருப்பான், சாத்தானுடைய பிள்ளையாக இருப்பான், சாத்தானுடைய கைக்கூலிக்காரனாக, கூலிப்படையாக இருப்பான், சாத்தானுடைய ஏஜென்டாக இருப்பான். ஆகவே நம்பாதே. சத்திய வசனத்தை நம்பு, கர்த்தரை நம்பு. கர்த்தரை நம்புங்கள். அவர் என் பட்சத்தில் இருக்கிறார். நான் பயப்படேன். மனுஷன் அல்லது சாத்தான் எனக்கு என்ன செய்வான்? எதுவும் செய்ய முடியாது. கர்த்தருடைய நாமத்தினாலே, கர்த்தரை பற்றும் விசுவாசத்தினாலே சாத்தானுக்கும் சக மனிதர்களுக்கும் எதிர்த்து நல்லுங்கள். தீமைக்கு எதிர்த்து நல்லுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகையால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட யாக்கோபினாலும் சாபத்திற்குள்ளாக்கப்பட்ட ரூபன், சிமியோன், லேவி குடும்பத்தார்களே, கர்த்தர் உங்களை விடுவிக்கிறவராய் சமாதான கர்த்தராய் வருகிறார். சமாதான கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுகிற திரு ரத்தமாய், புல் பூண்டுகளின் மேல் பெய்கிற பனியாய் உங்கள் நடுவிலே வரப்போகிறது. அந்த நாளிலே இந்த அசுத்தாவிகளுக்கு தலைவன், பேய்கள், பிசாசுகள், பூதங்களுக்கு தலைவனாகிய இந்த அசுத்த ஆவிகள், குறி சொல்லுகிற ஆவிகள், பொய்யின் ஆவிகள் அனைத்தும் இந்த பூமியின் ஜனங்களை, தேவ ஜனங்களை விட்டு விரட்டி அடிக்கப்படும். அந்த நாள் உங்கள் சாபங்கள், பாவங்கள் உங்களை விட்டு பரிகரிக்கப்படுகிற நாள். அந்த நாளிலே 3500 ஆண்டுகளுக்கு முன்பு யாக்கோபினாலே சாபம் பெற்ற யாக்கோபின் மூத்த மகன், முதல் மகன், தலைமகன் ரூபனும், யாக்கோபின் 2ஆம் மகன், 3ஆம் மகன் சிமியோனும், லேவியும் சாத்தானுடைய கையிலே பகடைக்காய்களாய் கொடுக்கப்பட்டிருக்கிற, சூதாட்ட பொருளாய் வைக்கப்பட்டிருக்கிற தாவீது குடும்பத்தாரும்
ஆரோனின் ஆசாரிய வம்சத்தாரும் அவர்கள் மேல் இருக்கிற சாபங்கள் அனைத்தும் அந்த நாளிலே நீங்கி போகும். சகல பாரம்பரிய சாபங்களும் தலைமுறை சாபங்களும் பாவங்களும் அந்த நாளிலே சபிக்கப்பட்ட அனைவர் மேலும் இருந்து அகற்றப்படும். நீங்கள் ஆவி ஆத்மா சரீரத்திலே கிறிஸ்துவின் ரத்தத்தினால் சமாதான கர்த்தராகிய கிறிஸ்துவின் ஆவியினால் மீட்டு ரட்சிக்கப்படுவீர்கள். ஆகவே நம்பிக்கையுடைய சகல ஜனங்களே, கர்த்தரை துதியுங்கள், கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை துதியுங்கள், கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. ரூபன் குடும்பத்தாரே, நீங்கள் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. லேவி குடும்பத்தாரே, கர்த்தரை துதியுங்கள், கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. சிமியோன் குடும்பத்தாரே, கர்த்தரை துதியுங்கள், கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. தாவீது குடும்பத்தாரே, கர்த்தரை துதியுங்கள், கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை துதியுங்கள், கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு பரலோக ஆசீர்வாதங்களை, மேன்மையான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு பெற்றுத்தரும். அல்லேலூயா, ஆமென்.